அனைவருக்கும் இனிய காலை நேர வணக்கங்கள். ஆதவன் தொலைக்காட்சியின் தமிழே வணக்கம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இன்றைய தமிழே வணக்கம் நிகழ்ச்சியினுடைய அதிதிகள் பக்கத்தில் ஒரு மிக முக்கியமான நபரை நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம். அவர் கூட நாங்கள் இன்றைய நாளில் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ள போகின்றோம். எதிர்வருகின்ற 14 மற்றும் 15ஆம் தேதிகளில் கொழும்பில் இருக்கிற தமிழ்ச்சங்க மண்டபத்தில் ஒரு மிக பிரம்மாண்டமான நிகழ்வு இடம்பெறப் போகின்றது. ஒரு ஆய்வரங்கம், குறிப்பாக மலையக தமிழர்கள் பற்றியதான ஒரு ஆய்வரங்கம் நடைபெறப் போகின்றது. இலக்கியம் சார்ந்ததாக இந்த ஆய்வரங்கம் நிகழ்த்தப்பட இருக்கிறது என்பது மிக முக்கியமான விஷயம். எனவே மலையக தமிழர்களோடு தொடர்புடைய இந்த ஆய்வரங்கத்தில் பின்பற்றப்பட இருக்கின்ற விஷயங்கள், அந்த ஆய்வரங்கம் நடத்தப்படுகின்ற நோக்கம் என்ன, அதற்கு பின்னால் இருக்கின்ற விஷயங்கள் என்ன, பின்புலங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நாங்கள் இன்றைய நாளில் ஒரு சிறப்பான ஒருவருடன் நாங்கள் கலந்துரையாட போகின்றோம். அவர் யாரு அப்படின்னு சொன்னா கொழும்பு தமிழ்ச்சங்கத்தின் உறுப்பினரும் எழுத்தாளரும் பதிப்பாளரும் மல்லியப்பு சந்தி திலகர் இன்றைய நாளில் எங்களுடைய கலையகத்துக்கு வந்திருக்கிறாரு. அவர் கூட நாங்கள் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ள போகின்றோம். வணக்கம். வணக்கம். ஆதவன் தொலைக்காட்சியின் தமிழே வணக்கம் நிகழ்ச்சிக்கு மலையக தமிழின் வணக்கம். ஓகே. அதாவது மலையக தமிழர்கள் பற்றியதான ஒரு ஆய்வரங்கம், ஒரு சிறப்பான ஆய்வரங்கம் அப்படின்னு சொல்லலாம். கொழும்பு தமிழ்ச்சங்கம் இதை ஏற்பாடு செய்திருக்கிறது. 2 நாட்கள் சிறப்பாக இடம்பெற போகின்றது. பல இலக்கிய வித்தகர்கள் இந்த மாநாட்டில் கலந்துரையாட போறாங்க. நிறைய விஷயங்களை பேச போறாங்க. 2 நாட்கள் ஒரு மாநாடு நடக்குது அப்படின்னு சொன்னா அதுக்கு அதை வலிச்சேர்க்கிற விதமாக நிறைய விஷயங்கள் காணப்படும். முதலாவது நான் கேட்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மலையக தமிழர்களுக்காக ஒரு ஆய்வரங்கம் நடாத்தப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் எப்படி ஆரம்பிச்சது? முதலில் இந்த ஆய்வரங்கத்தை ஒழுங்கு செய்திருக்கக்கூடிய கொழும்பு தமிழ்ச்சங்கத்துக்கு மலையகத்தவனாக எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக சமகாலத்தில் கொழும்பு தமிழ்ச்சங்கத்தின் நிர்வாகத்தை நடத்துகின்ற தலைவர் உள்ளிட்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும், அடுத்ததாக இந்த மலையக மக்கள் சார்ந்து இப்படியான ஒரு ஆய்வரங்கம் என்பது தமிழ்ச்சங்கம் இதற்கு முன்பதாகவும் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடாத்தி இருக்கின்றன. இந்த ஆய்வரங்கத்தின் சிறப்பாக நான் பார்ப்பது அது நடைபெறக்கூடிய திகதி. இந்த நவம்பர் மாதம் 15ஆம் திகதி என்பது இலங்கை சுதந்திரமடைந்த 1948ஆம் ஆண்டு நவம்பர் 15ஆம் திகதி இந்த மக்களின் எந்த மக்கள் குறித்து இந்த ஆய்வு பேசுகின்றதோ, ஆய்வரங்கம் நடக்கின்றதோ, அந்த மக்களின் இலங்கை குடியுரிமை பறிக்கப்பட்ட தினம். எனவே அந்த ஒரு நாட்டில் சுதந்திரம் அடைகின்ற அதே ஆண்டில் பாராளுமன்றில், அதுவும் இலங்கையின் முதலாவது பாராளுமன்றில் சட்டம் இயற்றப்பட்டு இந்த மக்கள் இந்த நாட்டுக்குரியவர்கள் இல்லை என தீர்மானிக்கப்பட்ட பின்னரும் கூட இந்த கடந்த 77 ஆண்டுகளாக தங்களை ஒரு தேசிய இனமாக, தங்களுக்கான மொழியோடு, தங்களுக்கான மக்கள் சமூகத்தோடு, தங்களுக்கான பண்பாட்டு கலாச்சாரங்களோடு, ஏனைய சமூகங்களோடு போட்டியிட்டும் ஒன்று சேர்ந்தும் ஐக்கியமாகவும் போட்டியிடும், கம்படிட்டிவ் என நாங்கள் சொல்றதான் இது கம்படிட்டிவ் வேர்ல்டு, அப்படியாக தன்னை நிலைநிறுத்தி கொண்டுள்ள ஒரு சமூகம் இந்த கடந்து வந்த பாதையும் இனி எதிர்கொள்ள வேண்டிய சவால்களும் என்ன என்பது குறித்தான பல்வேறு மற்ற ஆய்வு கட்டுரைகள் அங்கே சமர்ப்பிக்கப்படவிருக்கின்றன. அதில் தமிழ்ச்சங்கத்தின் பிரதான பணி இலக்கியம் சார்ந்தும் தமிழ் மொழி சார்ந்ததும் என்கின்ற அடிப்படையிலும் மலையக தமிழ் சமூகத்துக்கே உரிய சிறப்பான பண்பு என்பது அதன் ஆயுதமாக, அதன் மையச்சரடாக அல்லது அது பயணப்பாதையாக இலக்கியத்தை ஆரம்ப காலத்திலிருந்தே கொண்டு வந்திருக்கிறது, அதன் ஊடாகத்தான் அது பயணித்திருக்கிறது என்கின்ற அடிப்படையில் இலக்கியத்தை முன்னிறுத்திய ஒரு தமிழ் சமூக குறித்த ஒரு ஆய்வாக இது நடக்க இருக்கிறது. பொதுவாக ஒரு இனத்தினுடைய பிரச்சனைகள் பேசப்படுகிறதுல மிக முக்கியமாக இலக்கியங்களுடைய பங்கு காணப்படுகிறது. அது சங்க காலத்திலிருந்து இப்ப வரைக்கும் இருக்கிற ஒரு பின்பற்றப்படுகின்ற விஷயம். நாங்கள் செவி வழியாக கேட்கின்ற பல விஷயங்கள் எல்லாமே மறந்து போனாலும் கூட இலக்கியங்கள்ல சொல்லப்படுகின்ற ஒரு இனத்தினுடைய பிரச்சனை அது காலாகாலமாக பல சந்ததிகளுக்கு கடத்தப்படும். எனவே இந்த ஆய்வரங்கத்துல சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்ற கட்டுரைகள், அதை தயாரித்த இலக்கியவாதிகள் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, ஏன் இதுல மலையகத்தினுடைய என்ன மாதிரியான பிரச்சனைகள் இந்த இலக்கியங்கள் ஊடாக அணுகப்படுகிறது? நல்ல ஒரு ஆரம்பத்தை கொடுத்திருக்கிறீர்கள். சங்க காலத்தை குறிப்பிட்டோம். சங்க காலத்தில் நாங்கள் நிலங்களை பார்க்கிறோம். 4 வகை நிலங்கள், பிறகு 5 வகை நிலங்களாகவும் கூட அடுத்த கட்டத்திலே வருகிறது. குறிஞ்சி, முல்லை நெய்தல், மருதம் நெய்தல், பாலை என பார்க்கிறோம். அந்த சங்க காலத்தின் குறிஞ்சிதான் சமகாலத்தின் மலையகம் என்பது என்னுடைய அடையாளம். எது குறிஞ்சி என்பதை நாங்கள் எதை சொல்லுகிறோம்? மலையும் மலையும் சார்ந்த பகுதி. சமகாலத்தில் இலங்கையின் வளர்த்தெடுக்கப்பட்ட இந்த குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த பிரதேசம் தான் மலையகம் என்கின்றார். எனவே நில அடையாளம் இயல்பாகவே உங்களது அறிமுகத்தோடையே வந்து விடுகிறது. அதிலிருந்து ஒரு சிறப்பு பெறுகிறது. சங்க காலத்தின் குறிஞ்சியிலிருந்து சமகால மலையகம் சிறப்பு பெறுகிற பகுதி என்னவென்றால், அங்கே மலையும் மலையும் சார்ந்த ஒரு நில பண்பாட்டுவியல் தான் அறிமுகமாகிறது.
அதற்குள் மக்கள் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் இங்கே இலங்கையிலே இந்த மலையும் மலை சார்ந்த பகுதிகளை உருவாக்கியதே ஒரு மக்கள் கூட்டம். அவர்கள் இந்த நாட்டுக்கு வருவதற்கு முன்பதாக இந்த மலையகம் என்ற சொல்லே இருக்கவில்லை. அதாவது சிங்கள மக்கள் மத்தியிலும் கூட மலைநாட்டு பகுதிகளிலே வாழ்பவர்களை அவர்கள் கண்டிய சிங்களவர்கள் என அடையாளப்படுத்தினார்களே தவிர மலைநாட்டு சிங்களவர்களை அடையாளப்படுத்தவில்லை. இப்போதும் கூட கந்துக்கரே தெமல என அவர்கள் கந்துக்கரே சிங்கள என அவர்கள் தங்களை அறிமுகப்படுத்துவதில்லை. கண்டிய சிங்களவர்கள் என்றுதான் சொன்னார்கள். பகாத்தரட்ட சிங்கள உடரட்ட சிங்கள என்று பிறகு பின்னாளில் அடையாளம் காணப்பட்டது. எனவே நிலத்திலிருந்து ஒரு மக்கள் சமூகமாக மாறுகிற விஷயம் போது நான் இதை இப்படி சொல்லுவேன். மலையும் மலை சார்ந்தது குறிஞ்சி, மலையும் மக்கள் சார்ந்தது மலையகம் என்கின்ற மக்கள் வருகிறார்கள். இந்த மக்கள் வருகை என்பது மிக முக்கியமான விஷயம். நீங்கள் அந்த உரையாடுகின்ற எங்கே அந்த பண்பாட்டு அடையாளம் குறிஞ்சி என்பது அடையாளப்படுத்தப்பட்ட அந்த தமிழ்நாட்டில், அந்த இந்திய பூமியிலிருந்து 200 ஆண்டுகளுக்கு முன்பதாக இங்கு வந்து சேர்ந்தவர்கள் தான் இவர்கள். எனவே இந்த நிலத்தை உருவாக்குவதில், அந்த நிலம் சார்ந்த ஒரு பொருளாதாரத்தை கட்டமைப்பதில், அந்த பொருளாதார கட்டமைப்பில் வேலைக்கு வருகின்ற மக்கள் கூட்டமாக பெருமளவில் வந்து, வேறு வகையிலும் வந்தார்கள், பெருமளவில் வந்து அவ்வாறே நின்று விடாமல் அவர்கள் உருவாக்கிய தமிழ் என்றே ஒரு தமிழ் முத்தமிழுக்கு வலு சேர்க்கிறது. இயலிசை நாடகம்தான் நாங்கள் தமிழ் என்று இருந்த நேரத்தில் மலையக தமிழ் என்கின்ற ஒரு தமிழ் 200 ஆண்டுகளுக்கு முன்னர் தான் உருவாகிறது. அந்த உருவாக்கம் கூட, அந்த மொழி உருவாக்கம் கூட மிகவும் இயல்பாகவும் வலுவாகவும் நடந்திருக்கிறது. அழைத்து வந்தவர்கள் ஆங்கிலம் பேசுபவர்கள். அவர்கள் வந்து சேர்ந்த பூமி தமிழர்கள் ஒரு பகுதியில் வாழ்ந்தாலும், வடகிழக்கு பகுதியில் வாழ்ந்தாலும், அவர்கள் வந்து சேர்ந்த அந்த மத்திய மலைநாட்டு பகுதி என்பது சிங்கள மக்கள் வாழக்கூடிய, பெருமளவில் சிங்கள மக்கள் வாழக்கூடிய பகுதி. எனவே ஆங்கிலம் பேசுபவர்கள் அழைத்து வருகிறார்கள். சிங்களவர்கள் பெரும்பாலும் வாழக்கூடிய பகுதிகளில் இவர்கள் குடியமர்த்தப்படுகிறார்கள். இந்த 2 மொழி அழுத்தங்களோ அல்லது இன்ஃப்ளூயன்ஸ் என சொல்லக்கூடிய அந்த செல்வாக்கு இருக்கக்கூடிய காலப்பகுதியில் அல்லது அந்த சூழலில் மலையக தமிழ் என்ற ஒரு தமிழ் வளர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த தமிழ் வளர்கின்ற விதமே, நான் இது ஒரு தமிழ்ச்சங்கத்தில் இதற்கு முன்பதான ஒரு ஆய்வு மாநாட்டிலே கூட நான் வலியுறுத்தினேன். எப்படி என்றால், கூலித்தமிழிலிருந்து மலையகத்தமிழ் என்பதா. அதாவது இந்த மக்கள் கூலி வேலை செய்வதற்காக வருகிறார்கள் என்பதற்காக, இந்த அவர்கள் அழைத்து வந்த அந்த மக்களோடு உரையாடுவதற்காக அந்த ஆங்கிலேயர்கள் கூலித்தமிழ் என்கின்ற ஒரு டிக்ஷனரி அதனையே வடிவமைத்திருக்கார். ஃபர்கியூஷன் டிக்ஷனரி என்கின்ற ஒரு டிக்ஷனரி. அதில் எவ்வாறு இந்த மக்களோடு உரையாடி இருக்கிறீர்கள் என்றால், உதாரணமாக ஒரு வசனத்தை சொல்லுகிறேன். அவர் ஒருவரை அழைக்க வேண்டும் என்றால் இங்கே வா என்றார் கூப்பிட வேண்டும். அவர் இங்கே வாவா INGE VAன்னு இன்றைக்கு நாங்கள் SMS அனுப்பி கொள்கின்ற அந்த தமிழை பயன்படுத்தி ஆங்கிலேயர்கள் கூலித்தமிழ் என்ற ஒரு தமிழை உருவாக்கி புத்தகமாக்கி இருக்கிறார்கள். அன்று கூலித்தமிழாக அடையாளப்படுத்தப்பட்டது இன்று மலையகத்தமிழாக வளர்ந்திருக்கிறது. அதற்கு ஒரு இலக்கிய கலாச்சார பண்பாட்டு வளர்ச்சி இருக்கிறது. நாவல், ஆய்வுகள், சிறுகதைகள், கவிதைகள், கட்டுரைகள் என வளர்ந்திருக்கிறது. எனவே இந்த சமூகம் வளர்ந்து வந்த பாதை, நான் அறிமுகத்தில் சொன்னது போல, ஒரு மையச்சரடாக தாங்கள் கொண்டு வந்த இலக்கியத்தை, மறுபுறமாக சொன்னார், கூலிக்கு வேலைக்கு வருபவர்கள் தங்களது உழைப்பை தவிர வேற என்ன கொண்டு வர முடியும்? வேற ஒன்றுமே கொண்டு வர முடியாது, கொண்டு வருவதற்கான வாய்ப்பும் இல்லை. ஆனால் தங்களோடு இரத்தத்தில் ஊறிய அந்த கலை பண்பாட்டு அம்சங்களை கொண்டு வந்து நாட்டார் இலக்கியங்களாக வெளிப்படுத்தி, நாடகங்களாக வெளிப்படுத்தி, பாடல்களாக வெளிப்படுத்தி வந்துதான் இன்று ஒரு எழுத்து தமிழுக்குள், இலக்கிய தமிழுக்குள், நவீன தமிழுக்குள் ஒரு இலக்கியத்தை ஏனைய உலகத்தமிழ் இலக்கியங்களோடு சமநிலையில் வைக்கக்கூடிய ஒரு வளர்ச்சி பாதையை காட்டியிருக்கிறார்கள். அந்த வகையில்தான் கொழும்பு தமிழ்ச்சங்கம் இதனை முன்னிறுத்தி ஒரு பண்பாட்டு ஆய்வியல் மாநாடாக இதனை செய்கிறது. நீங்கள் கேட்டது போல எவ்வாறானவர்கள்லாம் வருகிறார்கள் என்றால் நாங்கள் அதை விரிவாக பேசலாம், என்னென்ன தலைப்புகளில் பேசலாம் என்றால், மிகவும் குறிப்பாக நான் வலியுறுத்தி செல்வதென்றால், பேராதனை பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை சிரேஷ்ட விரிவுரையாளர், தமிழ்துறையில் இருக்கக்கூடியவர், இந்த மலையகத்திலிருந்து வளர்ந்து வந்த கலாநிதி MM ஜெயசீலன் அவர்களின் கட்டுரையும் கூட இதை பேசுகிறது என்கின்ற அடிப்படையிலே எவ்வாறு அந்த கூலித்தமிழ் என்பது ஒரு பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறையில் விரிவுரையாளராக வருகிற அளவுக்கு இந்த சமூக மாற்றத்துக்குள் நிகழ்ந்திருக்கிறது என்பது இதனூடாக அடையாளப்படுத்தப்படுகிறது பார்க்கலாம். ஓகே, இந்த ஆய்வரங்கத்தில் வந்து சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்ற கட்டுரைகள், அதிலே வந்து பேசப்பட இருக்கின்ற விஷயங்கள், அதில் சொல்லப்படுகின்ற இலக்கியம் சார்ந்த விஷயங்கள், அப்படி எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும். அதை பற்றி நான் இன்னும் விரிவாக உங்களிடம் வந்து கேட்கிறேன். இதில் நீங்க இப்போ கடைசியா நான் கேட்ட கேள்விக்கு சொன்ன பதில இருந்து எனக்கு சில கேள்விகள் வந்து இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, பொதுவாக இந்த மலையகத்துல வந்து உருவாகின்ற இலக்கியவாதிகள், அவங்கள் வந்து பேசுகின்ற இலக்கியங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மலையக மக்களுடைய வாழ்வியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மற்ற இலக்கியவாதிகளோட அல்லது மற்ற இலக்கியங்களோடு ஒப்பிடுகின்ற போது எவ்வளவு தூரம் அது தனித்துவமா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க? நிச்சயமா நல்ல ஒரு கேள்வி இது. மிகச் சுருக்கமாக நேரடியாக பதிலை சொல்லிவிட்டு வருகிறேன். மலையக தமிழ் இலக்கியம் என்பதே மக்கள் இலக்கியம். மலையும் மலை சார்ந்த பகுதி என்கின்றவுடன் அங்க காடு இருக்கும், மரங்கள் இருக்கும், அருவிகள் இருக்கும், நீர்வீழ்ச்சிகள் இருக்கும், குளங்கள் இருக்கும்,
ஓடைகள் இருக்கும், இப்படி அழகான ஒரு காட்சி தான் விரியும். யாருக்கும் இதை பார்த்து கொண்டிருப்பவருக்கும் உடனடியே அதுதான் விரியும். ஆனால் அந்த அழகியல் சார்ந்துதான் மலையக அந்த தமிழ் இலக்கிய மரபு சார்ந்த பல்வேறு படைப்புகள் வந்திருந்த போதும் கூட மலையக இலக்கியத்தின் பெரும்பாலான பகுதி 99% பகுதி அங்குள்ள மக்களை பாடுகின்ற ஒரு மக்களை பேசுகின்ற ஒரு இலக்கியமாக இருப்பதுதான் நான் பார்க்கின்ற வகையிலே ஏனைய இலக்கிய தரப்புகளிலிருந்து இது மாறுபடுகின்ற ஒரு காரணமாக இருக்கிறது. அங்கே அதற்கான சூழல் இருந்தும் மலையின் அழகை பற்றி பேசலாம், ஆற்றின் அழகு ஓட்டங்களை பற்றி பேசலாம், அவற்றையெல்லாம் வர்ணிப்பதை விட இந்த மக்களின் வாழ்வியலை பற்றி பேசுவதுதான் பிரதானமான காரணம். அதற்கு பிரதான காரணமே அந்த மக்களின் வாழ்வியல் அந்த அளவுக்கு ஒரு படைப்பாக மாறுகின்ற அளவுக்கு துன்பியல் கலந்த தாங்களே உருவாக்கி கொள்ளுகிற ஒரு அம்சமாக இருக்கு. அதை இன்னும் ஒரு வடிவத்திலே நான் அதை சொல்லி முடிக்கிறேன். எப்படி என்று சொன்னால், தெளிவத்தை ஜோசப் அவர்களின் நாம் இருக்கும் நாடே என்கின்ற ஒரு சிறுகதை தொகுப்பு, அந்த சிறுகதை தொகுப்புக்கு பதிப்புரை எழுதுகின்றார் அந்த சிறுகதை தொகுப்பை வெளியிட்ட பேராசன் மு நித்யானந்தன் அவர்கள். அவர் இந்த பயணத்தை சொல்லுகிறார், தாங்களே பாதை வெட்டி தாங்களே பயணம் போன ஒரு சமூகம். எனவே மற்றவர்களுக்கு ஒரு பாதை இருந்திருக்கும், அதில் பயணித்திருப்பார்கள். இந்த சமூகம் தாங்களே பாதை வெட்டி தாங்களே அதில் பயணித்துக் கொண்டிருப்பவர்கள், பயணம் செய்பவர்கள் என்கின்ற வகையிலே இந்த இலக்கியத்தன்மை வேறு. அதிலே நிறைய வழிகள் சொல்லப்படுகிறது, மறைமுகமாக காணப்படுகிறது. ரைட். எதிர்வருகின்ற 14 மற்றும் 15ஆம் தேதிகளில் இந்த ஆய்வரங்கம் நடைபெறப் போகின்றது. இந்த ஆய்வரங்கத்துல யார் யார் என்னென்ன தலைப்புகள்ல கட்டுரைகளை சமர்ப்பித்திருக்கிறாங்க, அதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்கள் என்ன, நீங்க ஸ்பெஷலா வாவ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற கட்டுரைகள் இருக்கு. கட்டாயம் இந்த ஆய்வரங்கம் ஏதோ ஒரு விஷயத்த பேசும். ஏன்னு சொன்னா இது சம்பந்தப்பட்ட ஆய்வரங்கங்களை நீங்க முன்னாடி நீங்க நடத்தி இருப்பீங்க. எனவே அதனோடு ஒப்பிடுகின்ற போது இது ஏன் ஸ்பெஷலா இருக்கு அப்படின்னு சொல்லி, முதலாவது சிறப்பாக நான் பார்ப்பது கொழும்பு தமிழ் சங்கம் இந்த மலையகத்தமிழ் மொழிக்கும் மலையகத்தமிழ் சமூகத்துக்கும் அதன் படைப்பாக்கத்துக்கும் கொடுத்திருக்கக்கூடிய முக்கியத்துவம். அந்த வகையிலே வழமையாக வெள்ளிக்கிழமை மாலை என்பது தமிழ்ச்சங்கத்தின் இலக்கிய களம் என்கின்ற ஒரு தொடர் நிகழ்ச்சிக்குரிய இடம். நான் பலமுறை அதில் பல்வேறு தலைப்புகளில் பேசியிருக்கிறேன். இந்த நாளிலும் கூட என்னுடைய உரை அன்றுதான் இருக்கிறது, சிறப்புரையாக சேர்த்திருக்கிறார்கள். இந்த சனிக்கிழமை நடைபெறுகின்ற ஆய்வு மாநாட்டுக்கான ஒரு முன்னோடி நிகழ்வாக, ஒரு தொடக்க நிகழ்வாக 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 5:30 முதல் 7:30 மணி வரை அந்த தொடக்க நிகழ்வு நடைபெறவிருக்கிறது. தலைமையேற்கிறார் கொழும்பு தமிழ்ச்சங்கத்தின் தலைவி சட்டத்தரணியுமான சுகந்தி ராஜகுலேந்திரா அவர்கள். அதே போல தொடக்க உரையை இந்த நிர்வாக குழுவின் உறுப்பினராக இருக்கக்கூடிய ஊடகவியலாளர் பொன்னுதுரை அவர்கள் நிறுத்துகிறார். இந்த நான் ஏற்கனவே நாங்கள் சொன்னது போல ஒரு இலக்கியத்தை மையச்சரடாக வைத்துக்கொண்டு நடக்கின்ற நிகழ்ச்சி என்கின்ற அடிப்படையிலே என்னுடைய சிறப்புரை என்பது மலைகளை வரைதல், மலையக இலக்கியத்தின் பாதைகளும் பயணங்களும் என்கின்ற தலைப்பிலே நான் பேச இருக்கிறேன். அந்த மலைகளை வரைதல் என்கின்ற அந்த விடயத்திலேயே ஒரு 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 அது என்னுடைய நூலின் தலைப்பு, என்னுடைய 3வது நூலின் தலைப்பு. ஒரு மலையக எதிர்காலம் எவ்வாறு இருக்க போகிறது, எதிர்கால படைப்புகள், அந்த பாதைகளும் பயணங்களும் என்கின்ற அடிப்படையில் இந்த பாதைகளாக கடந்து வந்த பாதைகளில் இந்த மலையக இலக்கியத்தின் படைப்புகள் எவ்வாறெல்லாம் அந்த சமூகத்தின் பிரச்சனைகளை அல்லது சாதனைகளை பிரதிபலித்திருக்கின்றன என்பதும், சமகாலத்தில் நடைபெற்றக்கூடிய நிகழ்வுகளோடு எதிர்காலத்தில் வரக்கூடிய சவால்களை எவ்வாறு இந்த இலக்கியத்தின் வழியாக அவர்கள் பிரதிபலிக்கப் போகின்றார்கள் அல்லது பிரதிபலிக்க வேண்டும் என்பதான ஒரு முன்னோட்டமான ஒரு பார்வையாக இந்த என்னுடைய உரை அமையவிருக்கிறது நினைக்கிறேன். அதனைத் தொடர்ந்து அன்றைய சிறப்பாக நாங்கள் பார்ப்பது, உரையோடு மாத்திரம் நின்று விடாமல் பெரும்பாலும் தமிழ்ச்சங்கத்தில் நடத்துகின்ற இவ்வகைய நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்றவர்களும் கலந்துரையாடலை செய்யலாம். அது அந்த நிகழ்ச்சிக்கு இன்னும் வலு சேர்ப்பதாக, வளம் செழிப்பதாக அமையும். ஏனென்றால் ஒருவருடைய கருத்ததோடு அப்படி ஒரு வழி தொடர்பாடலாக இல்லாமல் இருவழி தொடர்பாடலாக வருகின்ற போது அந்த தலைப்போடு ஒட்டியதாக ஒரு உரையாடலும் அந்த நிகழ்ச்சியிலே நடைபெறவிருக்கின்றது. எனது உரை என்கின்ற வகையிலே அதனை நான் எவ்வாறு கட்டமைத்திருக்கிறேன் என்பதை சுருக்கமாக சொல்லிவிட்டு நாங்கள் அடுத்ததுக்கு போகலாம். அந்த மலைகளை வரைதல் என்கின்ற போது அந்த கடந்த காலத்திலே ஒவ்வொரு காலகட்டத்திலும் அது மலையக இலக்கியத்தின் ஆரம்பகர்த்தாக்களாக இருக்கக்கூடிய அல்லது வேறு அரசியல் தொழிற்சங்க பணிகளிலும் ஆரம்பகர்த்தாக இருக்கக்கூடிய நடைசெய்யர் மீனாட்சி அம்பை தம்பதியர்களின் படைப்புகளில் இருந்து இன்றைய எழுதி கொண்டிருக்கிற சமகாலத்தவர்கள் வரை அந்த சமகால பிரச்சனைகளை எவ்வாறு இலக்கியத்தினூடாக வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு சுருக்கமான பார்வையை முன்வைத்துவிட்டு, இன்றைய மலையகம் பல்வேறு விதமான சவால்களை எதிர்கொண்டதாக இருக்கிறது. அது பண்பாட்டு ரீதியாக, மொழி ரீதியாக எல்லாம். அதனை நோக்கிய படைப்புகளுக்கு எவ்வாறான தலைப்புகளுக்குள் அல்லது நாங்கள் திமெட்டிக் ஏரியா என்று சொல்லுவோம், எந்தெந்தமான பரப்புகளுக்குள் இந்த மலையகம் கை வைக்கலாம், எழுதலாம் என்பது தொடர்பான ஒரு வெளிப்படுத்தலாகத்தான் என்னுடைய உரை இருக்கும்.
அதனை வலு சேர்ப்பதாக நினைக்கிறேன் அடுத்த நாள் அமர்வுகளின் தலைப்புகள் அமைவிருக்கின்றன. ஓகே. இப்போ உங்களுடைய தலைப்பை தாண்டி, அதாவது நீங்க வந்து இந்த ஆய்வரங்கத்துல வந்து சமர்ப்பிக்கப்பட்ட உங்களுடைய இலக்கியம் சார்ந்த விஷயத்தை தாண்டி வேறு யார் யாரெல்லாம் வந்து இதுல வந்து பேச போகிறார்கள், அவங்களுடைய இலக்கியம் எதை பற்றி வந்து பேச போகுது, அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க. முதலாவது நாள் அமர்வு உண்மையிலேயே இப்படி தமிழ்ச்சங்கத்தின் இலக்கிய களத்தில் பேசப்பட்டாலும் அன்றைய அமர்வு அண்மையில் காலமான கல்வியலாளரும் சமூக அரசியல் இலக்கிய செயற்பாட்டாளருமான பி. மரியதாஸ் அவர்களின் பேரில் அந்த அரங்கம் அமைக்கப்படுகிறது. அவர் ராகலையை சேர்ந்தவர். நேற்று எங்களுடைய மூத்த எழுத்தாளர் சாகித்ய ரத்ன மு. சிவலிங்கம் அவர்கள் நாட்டில் இல்லை, தற்காலிகமாக அவர் வெளிநாடு சென்றிருக்கிறார். மலேசியாவில் ஒரு விருது சம்பந்தமான விடயமாக அவருக்கு ஒரு விருது வழங்கப்பட்டிருக்கிறது, சான்றோன் விருது. அங்கிருந்து அவர் எனக்கு ஒரு தகவலை அனுப்பியிருக்கிறார். நாங்கள் இந்த நிகழ்ச்சிகள் பற்றி பேசியவுடன் ராகலை என்கின்ற ஒரு மலையக கிராமத்தில் உள்ள வாழ்ந்த மறைந்த ஒரு மகனை, மலையக மகனை, ஒரு சாதனையாளனை இலங்கை தலைநகரிலே கௌரவிப்பது என்பது, ஒரு அரங்கமைத்து கௌரவிப்பது என்பது பெரிதாக பேசப்பட வேண்டிய விஷயம். எனவே இந்த உரையாடலோடு தனியே இந்த நாங்கள் பேசுகிற சப்ஜெக்ட் என சொல்லப்படுற விடயதானம் மாத்திரமல்ல, இத்தகைய மலையக ஆளுமைகளும் ஞாபகப்படுத்தப்படுகிறார்கள். எனவே மரியதாஸ் பற்றிய ஒரு நினைவேந்தலும் அந்த நிகழ்வில் நடக்க இருக்கிறது. அடுத்த நாள் காலை நிகழ்வு, இந்த முதல் நாள் நிகழ்வுக்கு அவர்கள் தேசியம் அரசியல் இயக்கம் என்பதாக பெயர் வைத்திருக்கிறார்கள் அந்த அரங்கத்துக்கு. அந்த தேசியம் அரசியல் என்பது மலையக தமிழர் இனம் ஒரு தேசிய இனம் என்பது, அதே போல அவர்களது அரசியல் பின்புலம் எவ்வாறு இருக்கிறது, அதே போல இயக்கம் அவர்களது செயற்பாடுகள் எவ்வாறு இருக்கிறது என்பதாக அந்த துணைப்பொருளாக இருக்கிறது. இரண்டாவது நாளில், அதாவது சனிக்கிழமை முதலாவது அமர்வே மலையக தமிழ் இலக்கியமும் அடையாள அரசியலும் என்பதாக ஒரு துணைப்பொருள் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த துணைப்பொருள் பேசப்படுகின்ற அரங்கு வி.டி. தர்மலிங்கம் அரங்கு. இந்த வி.டி. தர்மலிங்கம் என்பவர் எங்கள் ஊரை சேர்ந்தவர், அந்த பெருமை எனக்கும் இருக்கிறது. அவர் ஒரு கல்வியலாளர், ஒரு பாடசாலை அதிபர், ஒரு அரசியல் கட்சியை ஸ்தாபித்த தலைவர்கள் ஒருவர். அதே போல மலையக கலைப்பண்பாட்டு வடிவங்களை நவீனமயப்படுத்துவதில் முக்கியமாக செல்வாக்கு செலுத்துகிறார். மிகச் சுருக்கமான ஒரு உதாரணத்தை அடையாளமாக சொன்னால், இந்த காமன் கூத்து என்பது ஒரு மாதத்துக்கு மேலான ஒரு காலம் என்று கூட சொல்லலாம். ஒரு மாத காலமாக ஊர் முழுவதும் ஆடப்படுகின்ற ஒரு கூத்து. அது மலையகத்திற்கே உரிய பண்பாட்டு வடிவக்கூடிய கூத்து. இந்தியாவில் இருந்து வந்து அவர்கள் இன்று வரைக்கும் பிரதானமாக ஆடப்படுகின்ற ஒரு கூத்து. அதனை ஒரு மாதத்திற்கு ஊர் முழுவதுக்கும் ஆடுகின்ற ஒரு கூத்தினை இந்த நிகழ்ச்சியில் என்று சொல்லுவோமே, உங்களது நிகழ்ச்சியில் அதனை செய்து காட்ட வேண்டும் அல்லது ஒரு மேடை செய்து வேண்டும் என்றால் அதற்கு ஒரு வடிவ மாற்றம் செய்யப்பட வேண்டும், அதனை சுருக்க வேண்டும், ஒரு அந்த கருத்தியலோடு அமைய வேண்டும். அவ்வாறு அதனை சுருக்கி வடிவமைத்தவர்களில் மிக முக்கியமான பங்கு வைத்தவர் இந்த வி.டி. தர்மலிங்கம் அவர்கள். அவரும் அவரது ஆசானும் சகதோழருமாகிய திருச்செந்தூரன் அவர்களும், இவர்கள் இருவரும் அந்த நாளிலேயே அந்த மலையக பண்பாட்டு கூத்து வடிவமான காமன் கூத்தினை ஒரு மேடை வடிவத்திற்கு கொண்டு வந்து கொழும்பிலே வந்து அரங்கேற்றி இருக்கிறார். அதுதான் இன்றைக்கு வரைக்கும் அந்த மலையக பண்பாட்டு கூத்து வடிவமாக பல்கலைக்கழகங்களுக்கும் மேடைகளுக்கும் வந்திருக்கிறது. பாடசாலை மாணவர்கள் மத்தியிலும் கூட அது தமிழ் தின போட்டிகள் போன்ற ஒரு தேசிய அந்தஸ்து அது கிடைக்கிறது. அப்படி மாற்றாத பட்சத்தில் அதுக்கான தேசிய அந்தஸ்து வாய்ப்பு இல்லை. இருந்து இப்போது பரவலாக எங்கேனும் மலையகம் சார்ந்த கூத்துக்கள் என்கின்ற போது இந்த காமன் கூத்து மேடை வடிவமாக அரங்கேற்றப்படுகிறது. எனவே அத்தகைய முக்கியத்துவம் மிக்க ஒருவரின் ஞாபகார்த்தமாக நடைபெறும் அரங்கிலே நான் ஏற்கனவே கூறிய கலாநிதி M.M. ஜெயசீலன் அவர்களின் கட்டுரை முதலாவது கட்டுரையாக இடம்பெறுகிறது. மலையக தமிழர்களின் இலக்கிய முயற்சிகளும் சமூக செயற்பாட்டு அடையாளங்களும் எவ்வாறான விஷயங்கள் எல்லாம் அவர் அதுக்குள்ள பேசுகிறார் என்பது அந்த கட்டுரையினூடாக சமர்ப்பிக்கப்படுவதாக இருக்கும். இங்கு கூட பார்க்கின்றால் அந்த மலையக தமிழர்களின் இலக்கிய முயற்சிகளும் செயற்பாட்டு அடையாளம், சமூக செயற்பாட்டு அடையாளங்கள் எவ்வாறு இருக்கின்றன. இதற்கு அடுத்து மிக முக்கியமான இன்னும் ஒரு உரையினை வழங்குகிறார் ஆய்வாளர் சூனா தமிழ்ச்செல்வன் அவர்கள். இவரது உரையின் மிக முக்கியமான இன்னொரு பக்கத்தை நாங்கள் பேச போகிறோம் இந்த நிகழ்ச்சியிலே. இந்த மலையக தமிழர் ஒரு கட்டத்தில் குடியுரிமை பறிக்கப்பட்டது பற்றி ஏற்கனவே சுருக்கமாக பார்த்தோம். அதில் ஒரு 15 வருடத்துக்கு பின்னர் குடியுரிமை பறிக்கப்பட்டாலும் இந்த நாட்டிலிருந்து போகவில்லை. இந்த நாட்டில் வாழ்வதற்கு உரிமை இல்லை என அவர்கள் நீக்கம் செய்யப்படுகிறார் சட்டப்படி. ஆனால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது தொழில்துறை சார்ந்து பிரித்தானியர்கள் தொடர்ந்து வாழ வைத்திருக்கிறார்கள். அதன்போது இந்தியாவோடு ஒப்பந்தம் செய்து ஸ்ரீமா சாஸ்திரி ஒப்பந்தத்தின் கீழ் லட்சக்கணக்கில் இவர்கள் திருப்பி அனுப்பப்படுகிறார்கள் இந்தியாவுக்கு. அவ்வாறு திரும்பியவர்கள் தமிழ்நாட்டிலே தாயகம் திரும்பியவர்கள் என தங்களை அடையாளப்படுத்துகிறார்கள். இன்றைக்கும் இருக்கிறது தாயகம் திரும்பியவர்கள். இந்தியாவுக்கு பரவலாக செல்லக்கூடியவர்கள், ஊடுருவி சற்று ஆய்வு நோக்கம் இருக்கக்கூடியவர்கள் அவதானித்தால் ஆங்காங்கே நகரங்களில் சிஆர் காலனி என்கின்ற காலனி என்பார்கள். ரெயின்போ காலனி படம் மாதிரி தான் இது. இந்த சிஆர் காலனி என்ற ஒரு காலனிகள் இருக்கும். காலனிகள் ஒரு சின்ன விடுவிப்பு திட்டம் தானே அது.
நிறைய பேருக்கு இந்த சிஆர் காலனி என்பது அர்த்தம் தெரியாது. ம், ம். அந்த சிஆர் காலனிக்குள் ஒரு அரசியல் இருக்கிறது அல்லது ஒரு அடையாளம் இருக்கிறது. அது சிலோன் ரிப்பாட்ரியட்ஸ் காலனி என்பதுதான் அது. அதாவது இன்னைக்குதான் நானும் அதை கேள்விப்படுறேன். கேள்விப்படுறேன். அதனால தான் நானும் ஓகே. சொல்கிறேன், இது தெரிய வேணும் என்பதற்காக. எனவே தமிழ்நாட்டில் நீங்கள் எங்காவது திருச்சியிலோ சென்னையிலோ அல்லது வேற எங்கோ நகரங்களுக்கோ அண்மையிலோ ஒரு கிராமத்துக்கு சிஆர் காலனி என ஒரு 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 போர்டை பார்த்தால் ம், ம். அவர்கள் இங்கிருந்து சென்ற மக்கள் அல்லது மக்கள். இங்கிருந்து அனுப்பப்பட்ட மக்கள் என்கின்ற ஒரு அடையாளம். ஆனால் அவர்களுடைய பூர்வீகம் வந்து தமிழ்நாட்டில் இருந்தார். அதான் தமிழ்நாட்டில். இது ஒரு இங்கேயும் புலம்பெயர்ந்த சமூகம் தானே. அங்கிருந்து 2 ஆண்டு பிறகு ம், ம், வருகிறார்கள், இங்கிருந்து திருப்பி அனுப்புகிறார். அவர் சிறப்பம்சம் அவர்கள் தாயகம் திரும்பிய தமிழர்களாக 1964 ஒப்பந்தத்துக்கு பிறகு சிறுக போய் அங்கே சென்று உண்மையிலேயே அந்த தமிழ்நாட்டு தமிழர்களோடு அதுதான் தமிழ் மக்கள் என்று சொல்லக்கூடிய அவர்களோடு இரண்டரை கலந்து வாழ வேண்டும், வாழ்கிறார்கள். ம். ஆனாலும் இங்கே அவர்கள் நூற்றாண்டு காலத்துக்கு மேலே வாழ்ந்ததன் காரணமாக அவர்களது அந்த தலைமுறைக்குள்ளே ஓடிக்கொண்டிருப்பது இந்த மலையகம். ம், ம். இந்த மலையக இலக்கியம் என்கின்ற வகையிலே அவர்கள் தாயகம் திரும்பிய மலையக தமிழர்களின் செயற்பாடுகள் அடையாளங்கள் பற்றி தமிழ்ச்செல்வனின் உரை அமைவிருக்கிறது. ம். இது மிக முக்கியமான ஒரு அம்சமாக சொல்லுவேன். நேற்று கூட ஒரு புத்தகம் வெளிவருவதற்கான செய்தி தமிழ்நாட்டிலிருந்து வருகிறது. ம். புத்தகத்தின் தலைப்பு கருப்பு நதி. கருப்பு நதி. ஓகே. அது எது என்ற உண்மையிலேயே கழுகங்கையின் மொழிமாற்றம். ஆஹா. அதாவது ரத்தினபுரியிலிருந்து ம். தமிழ்நாட்டுக்கு சென்ற தமிழகன் என்கின்ற புனைப்பெயரை கொண்ட ராமச்சந்திரன் என்கின்ற ஒரு எழுத்தாளர் தனது இந்த இலங்கை அனுபவங்களையும் இந்தியாவில் தாங்கள் வாழ்கின்ற அனுபவங்களையும் கவிதையாக எழுதி அதற்கு பெயர் வைக்கும் போது இந்த கழுகங்கை தான் வைக்கிறார். ம். அதற்கு கருப்பு நதி என ஒரு இலக்கிய நயம் சேருகிறது, கவிதை நயம் சேருகிறது. அந்த நூலுக்கு முன்னுரை நான் எழுதியிருக்கிறேன் என்கின்ற வகையிலே அதை பற்றி எனக்கு தெரியும் என்கின்ற வகையிலே சொல்கிறேன். அப்படி என்றால் நாங்கள் பார்க்கிறோம், நேற்று வரைக்கும் அங்கே இலக்கியம் படைக்கப்படுகிறது இந்த மக்கள் சார்ந்து. எனவே தாயகம் திரும்பிய மக்களாக பல்வேறு ஆய்வுகளும் பல்வேறு எழுத்துக்களும் அங்கே வந்திருக்கின்றன. பரவலாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்காக ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். அறிவு என்கிற ரப் இசை பாடகன், சொல்லிசை பாடகன் அல்லது திருக்குறள் அறிவு என பரவலாக அவர் இன்று ஒரு பிரபலமான ஒரு கேரக்டர். என்ன, ஏஆர் ரஹ்மான் இசையில் அப்படி இப்படியெல்லாம் பாடக்கூடிய ரஜினிகாந்த் உலக புகழ் பெற்ற ஒரு பாடகர். அவரது பூர்வீகம் இந்த கொட்டகலை தலவாக்கலை என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? இப்படி போனவர். ஆமாம். அவர் சொல்றாரு வள்ளியம்மா பேராண்டி. ஆமா. அந்த வள்ளியம்மா கொட்டகலையை பிறப்பிடமாக கொண்டவர். கொட்டகலையில் வாழ்ந்து போன அவர் இந்த விஷயத்தை நிச்சயமாக சொல்லியிருக்கிறார். இது போன்ற ஒரு தொலைக்காட்சி உரையாடலிலே என்னை பொறுத்த வரைக்கும் அறிவின் சிறப்பம்சமாக நான் பார்ப்பது, அறிவு பிறந்து வளர்ந்ததெல்லாம் தமிழ்நாட்டில் தான். அறிவுடைய அம்மா கூட நினைக்கிறேன் சிறு குழந்தையாக இங்கிருந்து தூக்கப்பட்டார். அவருடைய பாட்டி இங்கிருந்து போனவர். நீங்கள் பாருங்கள், அவர் அம்மா அப்பாவை விட பாட்டியை முன்னிறுத்துவதே தான் மலையகத்தவன் என்கின்ற ஒரு உணர்வை முன்வைப்பதற்கு. எனவே பாட்டி வள்ளியம்மா பேராண்டிங்கிறவது அவர் நேரடியாக அவரது வேரை இந்த மலையகத்தில் இருந்து எடுக்கிறார், அடையாளப்படுத்துகிறார். அடுத்தது இங்குள்ள இந்த நாட்டார் பாடல்கள் வடிவங்களை கங்காணி கருப்பு கோட்டு கங்காணி மிக அண்மையா அவருடைய பாடல் மேடையில் பாடப்பட்ட ஒரு பாடல். இன்னும் அந்த மக்கள் மொழியிலேயே அதை எடுத்து அதை அவருடைய சொல்லிசை வடிவத்தோடு சேர்ந்து இந்த மக்களிடத்திலே கொண்டு போய் கொண்டிருக்கிறார். அது தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் கலைகள் அல்லது அரங்கம் என்கின்ற விஷயத்தில் பேசப்பட்டாலும் அதற்கான அடிப்படை வேறு இந்த மலையக தமிழகத்தில் சென்றிருக்கிறது என்கின்ற அடிப்படையிலே இந்த தாயகம் திரும்பிய தமிழர்கள் அங்கு ஒரு அடையாள இலக்கியத்தை வைத்திருக்கிறார்கள். இங்கிருந்து போனவுடன் முதற் தலைமுறையினர் அங்கு வெளியிட்ட ஒரு ஆய்வு புத்தகம் எங்கெங்கும் அந்நியமாக்கப்பட்டவர்கள், ஏலியன்ஸ் எவ்ரிவேர் என்கின்ற ஒரு ஆங்கிலத்திலும் தமிழிலும் வந்த. இங்கே வந்த பிறகு இவர்கள் இலங்கையில் இந்திய தமிழர்களாக அந்நியப்படுத்தப்படுகிறார்கள். தமிழ்நாட்டுக்கு சென்றவுடன் சிலோன்காரர்கள் என அந்நியப்படுத்தப்படுகிறார். நான் சொன்னது போல சிலோன் ரிப்பாட்ரியன்ஸ். இதை பற்றி என்னுடைய ஆய்வு கட்டுரை ஒன்று இருக்கிறது, தொடர் ஆய்வு கட்டுரை, தமிழ்நாட்டின் சிலோன்காரர்கள். என்னுடைய தலைப்பே அதான், நான் நீண்ட காலமாக எழுதி வந்த கட்டுரை. அங்கே சென்று இந்த மக்கள் எப்படியெல்லாம் வாழ்கிறார்கள் என்று பார்க்கின்ற போது அவர்களுக்குள் ஊறி இருக்கிற அந்த மலையக உணர்வு, மலையக அடையாளம் என்பது இலக்கியங்களூடாக பிரதிபலிக்கப்பட்டிருக்குது. அது மிக முக்கியமான ஒரு கட்டுரையாக அமையும். நான் என்னுடைய பக்கத்தில் தான் இதை சொன்னேன். எனக்கு ஆய்வு கட்டுரை சமர்ப்பிப்பவர்கள் இதை விட ஆழமான பதிவுகளை செய்வார்கள். இன்னும் ஒரு மிக முக்கியமான உரையும் அன்றைய நாளில் இடம்பெறவிருக்கிறது. இதற்கு மேலதிகமாக இவர்கள் 2 பேர் உரைக்கு மேலதிகமாக பொன் பிரபாகரன் அவர்களின் மலையகத்தில் உருவான சமூக இயக்கங்களும் அடையாள இலக்கியங்களும் என்பதாக. இந்த சமூக இயக்கங்கள் என்கின்ற போது ஒரு இந்த மலையக தமிழர் சமூகம் ஒரு இனக்குழுமமாக பார்க்கின்ற போது தனி நபர்களாக வாழ்வதனூடாக ஒரு இன அடையாளத்தை ஒரு நாட்டுக்குள் கட்டியெழுப்ப முடியாது. எனவே அவர்களுக்குள் இலக்கிய அமைப்புகள் தோற்றம் பெற்றிருக்கின்றன, சமூக இயக்கங்கள் தோற்றம் பெற்றிருக்கின்றன.
அரசியல் கட்சிகள் தோற்றம் பெற்றிருக்கின்றன, தொழிற்சங்கங்கள் தோற்றம் பெற்றிருக்கின்றன. அவைதான் அந்த சமூகத்தை உருவாக்குகின்றன. ஏற்கனவே நாங்கள் வீட்டி தர்மலிங்கம் அவர்களை பேசினோம், நினைவரங்காக இருக்கிறது. வீட்டி தர்மலிங்கம் அவர்களை ஆய்வு ரீதியாக பார்க்கின்ற போது கலாநிதி ரவீந்திரன் அவருக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். மலேக அமைப்பாக்கவாதி, அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள கொண்டு வரதுக்கு ஒரு இயக்கங்கள் தேவை. எனவே அந்த அமைப்பாக்கம் தொடர்பாகவெல்லாம் ஆய்வு செய்திருக்கக்கூடிய ஆசிரியரும் ஆய்வாளருமான பொன் பிரபா அவர்களின் அந்த உரை எவ்வாறெல்லாம் இந்த காலப்பகுதியில் இந்த மக்கள் அமைப்பாக்கத்தோடு வளர்ந்திருக்கிறார்கள், மலையக வெகுஜன இயக்கமாக இருக்கலாம், அல்லது வேறு கட்சிகளாக இருக்கலாம், இலக்கிய அமைப்புகளாக இருக்கலாம், மலைநாட்டு எழுத்தாளர் மன்றமாக இருக்கலாம், அப்படி எழுத்தாளர்களாக, இயக்கங்களாக, சமூகமாக உருவாக்கிய அமைப்புகள் எவ்வாறு இந்த கட்டமைப்புக்கு வலு சேர்த்திருக்கின்றன என்பது தொடர்பாகவும் இந்த சனிக்கிழமை அரங்கிலே காலையில் நினைக்கிறேன் 9:30 12 மணி வரைக்குமான அந்த முதல் காலப்பகுதியில் இந்த மூன்று பேரும் கட்டுரை சமர்ப்பிக்கிறார்கள். இதற்கான தலைமையை கண்டியை தளமாக கொண்ட ஆய்வாளரும் எழுத்தாளருமான நித்யானந்தன் அவர்கள் தலைமை வகிக்கிறார். எனவே இங்கே பிரதேசங்களும் இருக்கின்றன. போகந்தலாவிலிருந்து பிரபா வருகிறார், அதே போல டிக்கோயாவிலிருந்து தவச்செல்வன் வருகிறார், கண்டியிலிருந்து ஜெயசீலன் வருகிறார், இன்னொரு கண்டியிலிருந்து நித்யானந்தன் வருகிறார், தலவாக்கலையைச் சேர்ந்த வீட்டி தர்மலிங்கம் அவர்கள் நினைவுபடுத்தப்படுகிறார். இப்படியாக அந்த முதல் சனிக்கிழமை முதல் நாள் அமர்வு நடைபெற இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய ஒரு நீண்ட வரலாற்றை இந்த ஆய்வரங்கம் பேசுகின்றது. இதுக்கு பின்னாடி இருக்கின்ற நிறைய விஷயங்கள், குறிப்பாக மலையக மக்களுடைய வாழ்வியல், அவங்க கடந்து வந்த பாதைகள், அவங்க சந்தித்த இன்னல்கள், அவங்களுக்காக பேசப்பட்ட அரசியல் அல்லது அவங்களுக்காக மறுக்கப்பட்ட அரசியல் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை இந்த ஆய்வரங்கத்தில் சமர்ப்பிக்கப்படுகின்ற கட்டுரைகள் டீட்டெயிலா பேசுகிறது அப்படின்னு சொல்லி நீங்க இப்ப கடைசியா சொன்ன விஷயத்துல இருந்து என்னால புரிந்து கொள்ளக்கூடியதா இருக்கிறது. இதுல நான் மிக முக்கியமாக கேட்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, பல அறிஞர்கள், இலக்கியவாதிகள் பல கட்டுரைகளை சமர்ப்பித்தாலும் கூட உங்களுடைய பார்வையில அல்லது இதை ஒழுங்கமைப்பு செய்கின்ற உங்களுடைய பார்வையில இந்த கட்டுரை அல்லது இந்த இலக்கியம் மலையகத்தினுடைய ஏதோ ஒரு விஷயத்தை பேசும், ஆனா அது மிகப்பெரிய அளவுல இலக்கிய மட்டங்கள்ல அதிகமாக இது கவரப்படும் அல்லது பேசப்படும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிற விஷயம் இது. அது இப்போ மற்ற எல்லாரையும் ஒப்பிட முடியாது, அது ஒரு கடினமான விஷயம் அப்படின்னு சொல்லி என்னால புரிஞ்சு கொள்ளக்கூடியதா இருக்கு. ஆனா அதையும் தாண்டி இந்த கட்டுரை மிகப்பெரிய அளவுல பேசப்படும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறது. இப்போ அதுக்கு நல்ல ஒரு இடத்தை உணர்த்துறீங்க. மாலை அரங்கை சொன்னால் அது மிக பொருத்தமாக இருக்கும் நினைக்கிறேன். மாலை அரங்கம் முல்லோயா கோவிந்தன் அவர்களின் நினைவாக நடைபெறுகிறது. ஓகே, இப்போ நாங்க பின்னோக்கி பார்த்தால் யார் இந்த முல்லோயா கோவிந்தன் என்கிற கேள்வி உங்களுக்கு வரும். அப்படி வந்தோன்னா சமகால அரசியல் விஷயங்கள் வரும். நாங்கள் அதனை விரிவாக இங்கே பேசுவதற்கான வாய்ப்பும் இல்லை, தேவையும் இல்லை. ஆனால் பரிச்சயமான விஷயம் என்னவென்றால், வரவு செலவு திட்டத்தில் இந்த தொழிலாளர்களின் சம்பளம் கூடியிருக்கிறது. இன்றைய செய்தியில் பரவலான விஷயம் அதுதானே. அதற்கும் முல்லையா கோவிந்தனுக்கும் என்ன சம்பந்தம் என்றால், 1940ஆம் ஆண்டே சம்பள உயர்வுக்காக போராடி உயிர் நீத்த தோழர், ஒரு தொழிலாளர் தோழர். எனவே இன்று 40 இன்னைக்கு 48க்கு முதல்ல இது நடக்குது. 72 இன்னொரு 8 வருடத்தை நாங்கள் சேர்த்து பார்த்துக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 80 வருட காலத்தை வரலாற்றுக்கு முன்பதாகவே 10% சம்பள உயர்வுக்காக உயிர் நீத்த ஒரு போராளி அன்று போராடி இருக்கிறார்கள். எனவே இன்று வந்திருக்கிற இந்த சம்பள உயர்வு என்பது இன்று கொண்டாடுகிற ஒரு விஷயம் அல்ல. இதற்காக பல உயிர் நீர்ப்புகள் செய்யப்பட்டிருக்கின்றது, கடந்த கால வரலாறு இருக்கிறது. எனவே முல்லையா கோவிந்தன் நினைவுபடுத்தப்படுகிறார் என்கின்ற வகையில இந்த முல்லையா கோவிந்தனும் சமகாலத்தோடு தொடர்படுத்தக்கூடிய விஷயமாக இருக்கு. மிக முக்கியமான தலைப்பாக விஷயத்தை அப்படி இணைச்சிருக்கிறோம். சமகால மிக முக்கியமாக நான் பார்க்கின்ற விஷயம், இந்த மாலை அமர்வு சனிக்கிழமை 15ஆம் சனிக்கிழமை மாலை அமர்வு 3:30 முதல் 7:30 வரை நடைபெறவிருக்கிறது. அதில் முதலாவது உரையாக விரிவுரையாளர் ஜெயசீலன் அவர்கள் மாலை உரையிலும் பேசுகிறார். 2 கட்டுரை இடம்பெறுகிறது. அதில் மிக முக்கியமானது 1942 குடியுரிமை பறிப்பு நவம்பர் 15 என்கின்ற தலைப்பு. அந்த தலைப்பு தான் நீங்க கேட்கிற அளவுக்கு இன்றைய மட்டத்தில் பேசப்படுகின்ற விஷயமா நினைக்கிறேன். ஏனென்றால் இன்று இந்த சம்பள அதிகரிப்பை, நாட்சம்பள அதிகரிப்பை கொண்டாடுகின்ற மலையக தமிழ் சமூகமாக இருக்கட்டும், மலையக தமிழ் சமூகத்துக்கு வெளியேயான தமிழ் சமூகமாக இருக்கட்டும், அல்லது இலங்கையின் ஏனைய இனக்குழுமங்களாக இருக்கட்டும், ஏனைய ஊடகங்களாக இருக்கட்டும், இன்று 1750 ரூபாய் சம்பள அதிகரிப்பு என்றவுடன் எல்லா ஊடகங்களும் பேசுகின்றனவே. இவர்களது குடியுரிமை பறித்து 78 ஆண்டுகளாகி இவர்களது போராட்டம் நடந்திருக்கிறது என்பதை பேசுவதற்கு தயாராக இருக்கிறோமா அல்லது ஞாபகம் இருக்கிறதா? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நாளும், இந்த நவம்பர் 15 நாளில் இது நடப்பதும், ஜெயசீலன் அவர்கள் இந்த உரையை நிகழ்த்துவதும் மிக முக்கியமான அம்சமாக இருக்கும் நினைக்கிறேன். ஏனென்றால்
குடியுரிமை பறிக்கப்பட்டது, அது திரும்பவும் மீளம் இவர்களுக்கு வழங்கப்பட்டு விட்டது என்பதான ஒரு உணர்வு தோற்றப்பாடு காட்டப்படுகிறது. ஏனென்றால் நான் பாராளுமன்றத்திலும் இருந்தவர். எனவே இவர் பாராளுமன்ற உறுப்பினராகவே ஆகுவதென்றால் இவர் ஒரு குடியுரிமை பறிக்கப்பட்டது கிடைக்கப்பட்டிருக்கிறதானே, அந்த நியாயம் சரியானது. ஆனால் இங்கே ஒரு இடைவெளி இருக்கிறது, ஒரு கேப் இருக்கிறது. என்ன கேப் என்றால் 1948ஆம் ஆண்டு பறிக்கப்பட்ட குடியுரிமைக்காக இவர்கள் நீண்ட போராட்டம் நடத்த வேண்டியிருந்தது. அது எல்லாமே இந்த இலக்கியத்திலே நாங்கள் அந்த வரலாற்று இலக்கிய என்னுடைய உரையிலே அதனை பதிவு செய்வேன். அதற்கு எதிராக எல்லாம் பல உரைகள், பல கட்டுரைகள், பல கவிதைகள், சிறுகதை எழுதப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொன்னால் கவிஞர் சி.வி. வேலுப்பிள்ளை அந்த குடியுரிமை பறிக்கப்படுகின்ற அந்த காலப்பகுதியில் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். அவரும் எங்க ஊரை சேர்ந்தவர். அந்த பறிப்புக்கு எதிராக அவர்கள் அப்போதைய பிரதமரின் அலுவலகத்திற்கு முன்பதாக ஒரு சத்தியாகிரக போராட்டத்தை நடத்துகிறார்கள். எல்லோரும் உட்கார்ந்திருக்கிறார்கள், போராடுகிறார்கள், மௌன போராட்டம் ஒன்று. இவர் ஒரு எழுத்தாளர், ஒரு கவிஞர், அதுவும் ஆங்கிலத்தில் எழுதக்கூடியவர்கள். இன்சிலோன் டீ கார்டன் என அந்த முன்றலிலே உட்கார்ந்து கொண்டு கவிதை எழுதி கொண்டிருக்கிறார். எனக்குடைய அந்த புகைப்படமே இருக்கிறது. எல்லா தலைவர்களும் சும்மா உட்கார்ந்து இருக்கிறாங்க, அவர் மட்டும் எழுதி கொண்டிருக்கிறார். ஒரு கவிஞனாக இருப்பதன் காரணமாக அவர் எழுதி வைத்ததுதான் இன்று பிறகு பாட புத்தகத்தில் தேயிலை தோட்டத்திலே நீங்கள் படித்தது நானும் படித்தது, தமிழ் ஏலவல் தமிழ் படித்திருப்பார்கள் என்றால் அவர்கள் தேயிலை, அது அந்த போராட்ட முன்றலிலே எழுதப்பட்ட கவிதை. அப்படி வாக்குரிமை பறிக்கப்பட்ட பின்னரும் நூற்றாண்டு காலமாய் நுழைந்த இவ்விரட்டை வேரோடு அழிக்க என் தமிழ் மக்கள் கூறுவர் சிகர உச்சியிலேறி கூறுவர் யாங்கனும் அடுக்கவே அப்படின்னு சொல்லி வாக்குரிமை, இவர்கள் பறிக்கப்பட்ட வாக்குரிமையும் வளநாட்டு உரிமையும் மீளப் பெறுவர் அப்படின்ற எழுதியிருக்கிறார் அவர். நீண்ட ஒரு ஒரு கவிதை, அதில் ஒரு பகுதி தான் எனது மனசுல இருந்து வருது. அப்போ ஒரு கனவு கண்டு எழுதுறாரு என்றா, இன்னைக்கு நீங்க பறிக்கிறீங்க, ஆனால் என்னுடைய மக்கள் புறப்பட்டு வருவான், இந்த இழந்த பறிக்கப்பட்ட வளநாட்டு உரிமையை வாக்குரிமையை இவன் பெறுவான் என்று பேசுவான். நானும் பாராளுமன்றத்தில் பேசுகிற ஒவ்வொரு நேரமும் என்னை கூப்பிட்டு பேசுங்க எழுதுறவுடன், என் பேர் அறிவிக்கப்பட்டவுடன் முதல்ல எனக்கு இந்த கவிதை தான் மண்டைக்கு தட்டும். இப்ப நீங்க கேட்குறீங்களா என்ன செய்யும் இந்த கட்டுரை, என்னத்தை செய்யும், இந்த எழுத்தை என்னத்தை செய்யும் என்றால், அந்த கவிதை எங்களை பேசுவதற்கு தூண்டி இருக்கிறது, ஒரு துணிச்சலை தந்திருக்கிறது. இது போல இந்த நவம்பர் 15 என்ற உடன் இனி வருகின்ற தலைமுறைக்கு இதனை பின்னோக்கி பார்க்க வேண்டிய தேவைப்பாட்டை இந்த கட்டுரை உருவாக்கும். அதை இந்த உரையாடல் உருவாக்கும். அந்த கட்டுரையை கூட இத்தனை பேர் வாசிப்பாங்கன்னு தெரியாது, ஆனால் இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடியவருக்கு இப்படி ஒரு நடந்திருக்கிறது. என்ன கேப் என்று நான் சொன்னது என்றால், அந்த 48 பறிக்கப்பட்டு 88க்கு பின்னர் தான் சிறுக சிறுக இது கொடுக்கப்படுகிறது. எனவே அந்த 48க்கும் 88க்கும் இடையான 40 ஆண்டு காலப்பகுதி என்பது இந்த நாட்டிலே இந்த மக்கள் சட்ட ரீதியாகவே நாடற்றவர்கள், ஸ்டேட்லெஸ் என அடையாளப்படுத்தப்பட்டவர்கள். எனவே அந்த 40 ஆண்டு காலப்பகுதியில் வாழ்ந்த மக்கள் இந்த நாட்டில் வாழ்ந்தாலும் நாடற்றவர்கள் என்ற அடையாளத்தோடு வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த நாடற்ற நிலையிலிருந்து நடைபெற்ற போராட்டங்கள் தான் இன்று இந்த கட்டத்திற்கு வந்திருக்கிறார்கள் என்பதை இன்றைய தலைமுறை தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு ஒரு 40 வருஷம் வந்துருது இப்ப பார்க்கும்போது. எனவே இன்றைய அதற்கு பின்னதாக பிறந்தவர்களுக்கு, வளர்ந்தவர்களுக்கு, இப்படி இல்லாம இந்த சமூகம் கஷ்டப்பட்டு இந்த நாட்டில் உங்களுக்கு உரிமையே இல்லை, நீங்க ஸ்டேட்லெஸ், ஒரு 86வது ஆண்டு சட்டம் என்று நினைக்கிறேன், நாடற்றவர்களுக்கு குடியுரிமை பிரஜா உரிமை வழங்குவதற்கான சட்டம் தான் சட்டம் இயற்றப்படுது. ஆனால் 47ஆம் ஆண்டே இந்த நாட்டில் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த ஒரு வைத்திருந்த சமூகம் அது பறிக்கப்படுகிறது, திரும்ப நாடற்றவர்களாக்கி கொடுக்கப்படுகிறது. எனவே அந்த உரையாடல் இந்த இதோடு இடம்பெறுகிறது, மிக முக்கியமான அம்சம். அதே போல இன்றைய நிலையில் பேசப்படுகின்ற இன்னொரு மிக முக்கியமான விஷயம் தான் காணி குறித்த விஷயம். இந்த சமகாலத்தில் தெரியும் உங்களுக்கு, கடந்த பண்டார்வழியில் நடைபெற்றதெல்லாம் பெரும் வாக்குவாதம் நடந்தது, காணி உரிமையா வீட்டு உரிமையா என்பது போன்ற விஷயங்கள். இன்றைக்கு வரைக்கும் முழுமையான காணி உரித்தற்ற சமூகமாக இருப்பதற்கான காரணம் இந்த குடியுரிமை பறிக்கப்பட்டது. நீங்கள் இந்த நாட்டில் வாழ்வதற்கு உங்களுக்கு குடியுரிமையே இல்லை என்றால் நீங்கள் காணி உரிமை போராடுவதற்கான காலம் அதுவல்ல. நீங்க அப்ப என்ன கேட்டிருப்பீங்க, எங்களுக்கு இந்த நாட்டில் வாழ்வதற்கான அங்கீகாரத்தை கொடு என்பதுதான் பிரச்சனை. எனவே அது முடிந்த பின்னர் தான் இந்த குடியுரிமை போராட்டம் தொடங்குகிறது. அந்த குடியுரிமை போராட்டத்தோட காணி உரிமை போராட்டம் தொடங்குகிறது. அது குறிப்பாக 70கள் பிற்கூறுகளில் ஆரம்பிக்கிறது. அப்போதும் ஒரு தொழிலாளர் தோழர் இருக்கிறார், சிவனு லட்சுமணன். இது 77ஆம் ஆண்டுக்கு பின்னலான ஒரு வரலாறு. காணி உரிமை போராட்டம் தொடங்கி வைக்கப்பட்ட காலம் சிவனு லட்சுமணன் காலம். அவர் காணி உரிமை போராடி டெவன் தோட்டத்திலே நடைபெற்ற இந்த இருவருமே போலீசாரின் துப்பாக்கி சூட்டுக்கு பலியாகிறவர். சும்மா போராட்டமெல்லாம் இல்லை, இப்படி வடகிழக்கு நடந்த போராட்டங்களோ அதுபோல மக்கள் ஆயுதம் ஏந்தாத போதும் கூட அப்பாவி மக்கள் மீது துப்பாக்கி ரவைகள் பாய்ந்திருக்கிறார்கள். எனவே அந்த காணி உரிமை சம்பந்தமாக சமகாலத்தில் நடக்கக்கூடிய சவால்கள் என்ன, பிரச்சனைகள் என்ன என்பது தொடர்பாக ரத்தினபுரியிலிருந்து சட்டத்தரணியும் சமூக செயற்பாட்டாளருமான சுகுமாரன் விஜயகுமார் ஒரு பங்களிப்பு செய்கிறார். நிறைய அண்மை காலத்திலே இது தொடர்பாக ஒரு சட்ட ரீதியாக இதற்குரிய காணி பிரச்சனைகள் பற்றி பேசுகிற ஒரு நிகழ்ச்சியாக நடைபெறுகிறது. அதற்கடுத்து பொருளாதாரம். இந்த மக்களை சிதறடிக்க செய்ய வேண்டும் என்றால்
இந்த மக்களின் பொருளாதாரத்தில் கையை வைத்தால் சரி என்கின்ற ஒரு சித்தாந்தம் இலங்கை சுதந்திரமட காலத்தில் உருவாக்கப்படுகிறது, காலமாக இருக்கிறது. அது அவர்கள் உருவாக்கிய பொருளாதாரம் என்ற ஒரு பொருளாதாரம் இருக்கிறது, பெருந்தோட்ட பொருளாதாரம். இன்று பெருந்தோட்ட பொருளாதாரத்துக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? இந்த பெருந்தோட்ட பொருளாதாரம் சிதறடிக்கப்படுகிறது. அதற்கு ஒரு தனியான வரலாறு இருக்கிறது. அது சிறுதோட்ட உடைமையாக மாற்றப்படுகிறது. பெருந்தோட்ட பொருளாதாரத்தில் 5 லட்சம் தொடங்கி 6 லட்சம் அளவில் தனி நபர்களாக தொழிலாளர்களாக வேலை செய்து கொண்டிருந்த மக்கள் இன்று சிதறடிக்கப்பட்டு 1 லட்சம் அளவுக்கு குறைக்கப்பட்டிருக்கிறார்கள். மறுபக்கமாக சிறுதோட்ட உடைமையாக தென்பகுதியிலே இதே பொருளாதாரம் சிறுதோட்ட உடைமையாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு நிலை மாற்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, டிரான்சிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது பற்றி இந்த பொருளாதாரம் சார்ந்து படித்திருக்கக்கூடிய அந்த ஆய்வுகளை செய்யக்கூடிய சிவம் பிரபாகரன் என்கின்ற எங்களுடைய இன்னுமொரு நண்பர், அவர் ஒரு ஆய்வாளர், அவர் கந்தப்பள்ளியைச் சேர்ந்தவர், அவர் ஒரு கட்டுரை சமர்ப்பிக்கிறார். எனவே சமகாலத்தவர்களுக்கு இந்த பொருளாதாரம் இந்த பெருந்தோட்ட பொருளாதாரத்துக்கு, இந்த மலையக மக்களின் பொருளாதாரத்தின் மையச்சரடாக இருக்கக்கூடிய அந்த பெருந்தோட்டத்துக்கு என்ன நடக்கிறது என்பது தொடர்பான ஒரு விஷயம் பேசப்படுகிறது. இதனை அடுத்து பொன் பிரபாகரன் இன்னும் ஒரு கட்டுரையும் சமர்ப்பிக்கிறார். இந்த மலையக தேசியத்தின் மொழி மற்றும் பண்பாடு, இவர்களது மொழிக்கு என்ன நடக்கிறது, இவர்களது மொழி பிரயோகத்திற்கு அல்லது இவர்கள் மொழியை கையாள்வதில், இவர்கள் வாழ்கின்ற பகுதிகளில் அரசகர்ம மொழியாக அது நடைமுறைப்படுத்தப்படுகிறதா, இவர்கள் பண்பாடு சார்ந்து எழுந்திருக்கக்கூடிய கேள்விகள் என்ன, இன்று சனத்தொகை கணக்கெடுப்பின் போது இவர்களது எண்ணிக்கை 2.8% தான் இந்த நாட்டிலே வாழ்கிறார்கள் என்பதாக காட்டப்படுகிறார்கள். அது ஒரு பண்பாட்டு சிக்கலை இவர்கள் மத்தியில் உருவாக்கும். அது உண்மைதானா? அது இதெல்லாம் விரிவான பேசக்கூடிய விஷயம். இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த மாநாட்டின் 2ஆம் அதாவது சனிக்கிழமை மாலை அரங்கு முல்லையா கோவிந்தன் நினைவரங்கிலே பேசப்பட இருக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் இவை எல்லாமே சமகாலத்தில் இதனால்தான் என்னுடைய தலைப்பு இவற்றை எல்லாம் பேசக்கூடிய தொகுத்து முன்வைக்கக்கூடிய ஒரு உரையாக முதலாம் நாளிலே அமர்கிறது. இவ்வாறு சமகாலத்தவர்களுக்கு, நீங்க கேட்ட கேள்வி பார்த்தால் சமகால இளைஞர் சமூகத்தினருக்கு அல்லது மலையகம் குறித்த அக்கறையாளருக்கு ஒன்றை நான் அவதானிக்கிறேன். மலையகம் குறித்த அக்கறை மலையக மக்கள் சாராதவர்களும் கவனிக்கிற காலப்பகுதியாக இது அமைந்திருக்கிறதுன்னு பார்க்குறேன். நிறைய வெளிநாடுகளில் இருந்து புலம்பெயர்ந்து வாழ்கின்ற சமூகமாக இருக்கட்டும், வடகிழக்கில் வாழ்கின்ற சமூகமாக இருக்கட்டும், சகோதர சிங்கள மொழி பேசுகின்ற சமூகமாக இருக்கட்டும், முஸ்லீம் சமூகமாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாம் மலையகம் குறித்த ஒரு அவதானத்தை செலுத்துகின்ற ஒரு காலப்பகுதியாக நான் பார்க்கிறேன். முன்பு பார்த்திருக்கிறார்கள், முன்பை விட அதிகமாக அவர்களுக்கெல்லாம் இந்த உரையாடலும் இந்த கட்டுரைகளும் நான் நினைக்கிறேன் இன்னும் பல புரிதல்களை உருவாக்கும். அதுபோன்ற இந்த மாநாட்டில் விரிவாக பேசுகின்ற விஷயங்களை என்னென்னவெல்லாம் பேசுகின்றோம் என்கின்ற விஷயத்தை முன்கூட்டியே இவ்வாறான தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் நாங்கள் பேசுவது இந்த மாநாடு குறித்த கவனத்தையும் இந்த மக்கள் குறித்த கவனத்தையும் திசை திருப்பும், அந்த மாநாட்டுக்கு அவர்களை வரச் செய்யும், இந்த உரையாடலை வலுப்படுத்தும் என நான் நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் நீங்க பேசினதுல இருந்து நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து எனக்கு உள்ள ஒரு கற்பனை ஓட்டத்தை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. மலையக சமூகம் வந்து எப்படியெல்லாம் இருந்திருக்கு, அவங்களுடைய குடியுரிமை வந்து பறிக்கப்பட்டதுக்கு அப்புறமாக அவங்க சந்தித்த சவால்கள் எப்படி இருந்து, அவங்களுடைய அரசியல் பின்புலங்கள் எப்படி மாற்றப்பட்டு இருக்கிறது, அவர்களுக்காக மறுக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாமே எப்படியெல்லாம் இருந்திருக்கிறது. எனவே இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாமே வந்து ஒரு இலக்கியங்கள் மூலமாக நாங்கள் பார்க்கின்ற போதும் கேட்கின்ற போதும் எங்களுக்குள்ள ஒரு ஆழமான புரிதல் வந்து வரும். இவ்வளவு நேரம் நீங்க பேசின விஷயமே எனக்கு ஒரு முழு திருப்தியை வந்து கொடுத்த மாதிரி ஒரு பிக்சரை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. எனவே நான் கேட்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரியான ஆய்வரங்கங்கள்ல சமர்ப்பிக்கப்படுகின்ற இலக்கியங்கள், அங்கே உரையாடப்படுகின்ற விஷயங்கள் இப்ப இருக்கிற தலைமுறையினருக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னு சொன்னா, எனக்கு தெரிந்து கூட மலையகத்துல என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி இன்றைய மலையக இளைஞர்களுக்கே தெரியாது. அந்த அளவுக்குரிய ஒரு கால ஓட்டம் வந்து மாறி இருக்கிறது. அவர்கள் நாளாந்தம் வந்து நாங்க உழைச்சா காணும், அதன் மூலமாக வருமானம் வந்தா காணும், எங்களுடைய வாழ்க்கையை முறையை நாங்க பார்த்தா காணும் அப்படின்னு சொல்லி போய்கொண்டிருக்கின்ற ஒரு சூழல்ல வந்து இருக்கின்ற ஒரு இளம் தலைமுறை வந்து இப்போது உருவாகி கொண்டிருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட இளம் தலைமுறையினருக்கு இந்த மாதிரியான இலக்கியங்கள் என்ன மாதிரியான விஷயத்தின் ஊடாக கடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க? இது நல்ல ஒரு இடத்தை கொண்டு வந்திருக்கிறீங்க இந்த உரையாடலை. இந்த 2ஆம் நாள் அமர்வின் சனிக்கிழமை மாலை அமர்வுக்கு தலைமை வகிப்பவர் தே. மதுசூதனன். இவர் ஒரு வடகிழக்கு தமிழ் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த நண்பர். ஆனால் இந்த மலையகம் சார்ந்த விடயங்களில் அதிக அக்கறை கொண்டு செயற்படக்கூடிய ஒருவர். நிறைவுரையை செய்பவர்
சட்டத்தரணி கௌதமன் பதுளையைச் சேர்ந்தவர். நாங்கள் எல்லாம் சமகாலத்தவர்கள், ஓரளவு சமகாலத்தில் பத்திரிகை துறையில் அல்லது பல்கலைக்கழகத்தில் நாங்கள் பிரபாகரன், சிவம் பிரபா, பொன் பிரபா, கௌதமன், நான் எல்லாமே ஒரே காலத்திலே கொழும்பு பல்கலைக்கழகத்திலே படித்தவர்கள். அப்ப எங்களுக்கு அந்த காலகட்டம் இருக்கிறது. அதே போல நண்பர் மதுசூதனன் அவர்கள் எல்லாம் ஒரே காலத்தில் பத்திரிகை இலக்கியம் சார்ந்து இயங்குவார்கள். தவச்செல்வன், ஜெயசீலன் இவர்கள் எல்லாம் இன்னும் எங்களது அடுத்த காலகட்டத்திற்கு உரியவர்கள். நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், எங்கள் தலைமுறையின் இயக்க செயற்பாடுகள் எவ்வாறு இருந்ததோ அத்தகைய வெளிப்பாடுகளை அதே வடிவத்தில் தான் நாங்கள் கொண்டு போவோம். இப்ப என்னைய வந்து இதை டிக்டாக்ல போடுங்கன்னா எனக்கு முடியாது. அதுதான் நேரடியாக அவங்க விஷயத்த சொன்னா. கிட்டத்தட்ட மதுசூதன் நண்பர்கள் சொன்னா இதை பற்றி முகநூல்ல பேசுங்கன்னா கூட அவருக்கு, ஏன்னா நாங்கள் அந்த தலைமுறை அதற்குரியவர்கள் அந்த காலகட்டத்துல. ஆனால் நாங்கள் ஒரு முகநூலை பாவிக்கிறோம். மேக்சிமம் நாங்கள் முகநூலை நானும் ஃபேஸ்புக்கை பாவிக்கிறேன். ஆனால் அதனூடாகத்தான் இந்த சமூகம் இருக்கிறேன்னு சொன்னால் இந்த கட்டுரைகளோ இதில் பேசப்படுகின்ற வடிவங்களோ டிஜிட்டல் மயமாக வேண்டும் என்பதுதான் நீங்க உங்களுடைய எதிர்பார்ப்பு. ஏனென்றால் அதன் தேவை 2-3 விதமாக இருக்கிறது. ஒன்று, இன்றைய தலைமுறை டிஜிட்டல் தலைமுறை, ஜென்செட் என சொல்லக்கூடிய தலைமுறை. அதனை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். எனக்கெல்லாம் தெரியுது அது என்னன்னு. ஆனால் அவர்கள் அளவுக்கு எனக்கு ஈடுபட முடியும். என்னுடைய மகன் அளவுக்கு எனக்கு கம்ப்யூட்டரோ அதில் உள்ள அந்த ஜென்செட் விஷயங்களோ, அதை இன்ஸ்டா அதெல்லாம் தெரியாது. நாங்கள் ஒரு முகநூலே ஃபேஸ்புக் பயன்படுத்துகிற இப்போ ஒரு முன்னே தலைமுறை ஆக்கலா போயிட்டோம். அதை விட நவீன வடிவங்கள் என்ன செய்யலாம் என்றால் அந்த கிரியேட்டர்ஸ் கையில் தான் இருக்கிறது. ஆக்சுவலி உண்மையாக நாங்கள் சொன்னால் நாங்கள் எல்லாம் கிரியேட்டர்ஸ் தானே. இப்ப நாங்கள் பேசுகிற இந்த கட்டுரை எழுதுகள் எல்லாமே கிரியேட்டர்ஸ் தான். எழுத்தாளரும் கிரியேட்டர் தான். ஆரம்ப காலத்துல கிரியேட்டர்ஸ் இல்ல, இப்பயும் கிரியேட்டர்ஸ் தான். கிரியேட்டர்ஸ் வடிவம் வித்தியாசம். எங்களுக்கு எழுத்து, பேனை, புத்தகம், கட்டுரை இப்படித்தான் வருகிறது. அந்த காலகட்டத்தில் நாங்கள் அப்படித்தான் இருந்தோம். எங்க காலகட்டத்தில் கூட சற்று வித்தியாசம். தெளிவத்தை ஜோசப் ஐயா அவர்களை நான் ஞாபகப்படுத்த வேண்டும். நான் மிக நெருக்கமாக பழகிய மூத்தோரில் ஒருவர். நான் சிறுகதையை டைப் பண்ணுவேன், அவர் சிறுகதையை எழுதுவார். அவர் என்னை ஆச்சரியம் பார்ப்பார், திலகர் எப்படி நீங்க கதையை டைப் பண்றீங்க என்றா, கதையை எழுதித்தானே அவங்களுக்கு பழக்கமா. பேனை எடுத்து அவர் கடைசியாக இறந்து அடுத்த நாள் காலை இறந்து விட்டார். முதல் நாள் மாலை நான் பார்த்து வைத்திருந்த மேசையை போய் அடுத்த நான் தான் சுத்தப்படுத்தி எடுத்தேன். அவருடைய எழுதி வைத்த பேனை, கண்ணாடி, கையெழுத்து அப்படியே தான் இருந்துதான் அவர் படுக்கைக்கு போய் இருந்திருந்தார். கடைசி நிமிஷம் வரைக்கும் பேனை, பேப்பர்களோடு எழுதி கொண்டிருந்தார். அதெல்லாம் என்னுடைய ஆய்வகத்தில், அவருடைய பேர்ல நாங்கள் வைத்திருக்கிற ஆய்வகத்தில் வைத்திருக்கிறோம். அந்த தலைமுறையிலிருந்து நாங்கள் வருகிற போது நான் என்ன எழுதுவது குறைவு, நேரடியாக கட்டுரையை மனசுல யோசிச்சு கொண்டு டைப் பண்ணுகிறோம். அப்படித்தான் அப்போ ஒரு தலைமுறை மாறுது. அந்த அளவுக்கு அந்த தொழில்நுட்பத்தை உள்வாங்கி கொண்டிருக்கிறோம். அதற்கு அடுத்த கட்டத்தினர்கள் இந்த டைப் பண்றது கூட கிடையாது, வாய்மொழியாக இதனை சொல்லுகின்ற காட்சி ஊடகமாக வெளியே கொண்டு போய் அதுதான் உங்களுடைய எதிர்பார்ப்புன்னு நினைக்கிறேன். எனவே என்ன செய்யலாம் என்றால், மிக முக்கிய பொறுப்பு இருக்கிறது இந்த காலத்து கிரியேட்டர்ஸ், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ். இந்த கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இதுல இருந்து தான் எடுக்கணும். இப்ப நான் எங்க இருந்து எடுக்கிறோம், நான் சிவில இருந்து ஒரு கவிதையை சொன்னேன். நீங்க சொன்னீங்கல்ல இந்த கால சமகால செயற்பாட்டுக்கு இந்த கலைய கட்டுரையில புத்தகங்கள் என்ன செய்யும் என்றால், இந்த சமூகத்துக்கு தனி வீடு தேவை என்பதை தெளிவத்தை ஜோசப்பின் கதையிலிருந்து தான் நான் எடுக்கிறேன். ஒரு அரசியலாளர் ஆனா இலக்கியத்தை எடுக்கிறேன். எனவே நாங்கள் இன்று பேசுகின்ற இந்த கட்டுரைகளுக்கு கூடாக பேசப்படுகின்ற கண்டென்ட்ஸ், அந்த உள்ளடக்கங்களை இந்த கிரியேட்டர்ஸ், ஒரு குறும்பட தயாரிப்பாளரோ ஒரு டிக்டாக் தயாரிப்பாளரோ அது வரக்கூடிய அந்த ஈடுபாடு, தொழில்நுட்பம் தெரிந்தவர்கள் இதனை உள்வாங்க வேண்டிய தேவை இருக்கு. இதனை உள்வாங்கி எவ்வாறு மிகச் சுருக்கமான வடிவத்திலே, டிஜிட்டல் வடிவத்திலே சமூகத்துக்கு கொண்டு போகலாம், வெவ்வேறு மொழிகளில் எப்படி கொண்டு போகலாம். இந்த மலைகளை வரைதல் என்கின்ற புத்தகத்தை பற்றி நான் சொன்னேன்ல, இந்த புத்தகமே ஒரு வித்தியாசம் என்னென்றால், கோவிட் காலத்தில் நான் வாசித்த 100 ஆங்கில புத்தகங்களை தமிழ்ல ரிவ்யூ எழுதுனேன். 100 ஆங்கில புத்தகங்கள், அது திட்டமிட்டு வாசிக்கல, எழுத்து வச்ச 100 புத்தகம் வந்துட்டு. அது தொடர்ச்சியாக ஒரு பத்திரிகை எழுதின கட்டுரையில 25 கட்டுரைகளை மாத்திரம் ஒரு புத்தகமா தொகுத்திருக்கிறேன். என்னுடைய மலைகளை வரைதல் புத்தகத்தை நீங்கள் எடுத்து படித்தால் 25 ஆங்கில கட்டுரைகளின் சுருக்க வடிவம் உங்களுக்கு கிடைச்சிடும். அப்ப நாங்க சமரைஸ் பண்ணி தந்திருக்கோம். அதை எப்படி அதுல ஒன்று கூலித்தமிழ் என்ற ஒரு புத்தகத்தை பத்தி பேசணும். அது ஒரு புத்தகமே வந்திருக்கிறது. அது கூலித்தமிழ். பிளான்டேஷன் தமிழ் என்ற அது மறுபடியும் பெறுகிறது இவர்கள் காலத்தில். அது வெள்ளைக்காரர்கள் காலத்தில் கூலித்தமிழ், இவர்கள் காலத்தில் பிளான்டேஷன் தமிழ். நான் இது ரெண்டையும் சேர்த்து ஒரு ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன், ஒரு பக்க கட்டுரை. அந்த கண்டென்ட்டை டிஜிட்டல் வடிவத்தில் கொடுக்க முடியுமா இருந்தால், இந்த தமிழ் வளர்ச்சிக்கு, அந்த தமிழ் ஆர்வல இருந்தால் அது சமகால சமூகத்துக்கு போய் இதெல்லாம் உதாரணமாக இருக்கும். அதே போல இந்த நவம்பர் 15 ஒன்று ஒரு குறு நாடகம் அல்லது குறு படம் பிடிப்பு எடுக்கலாம். இந்த முகவரி இல்லாத விஷயங்களை வைத்துக்கொண்டு சிவப்பு பெட்டி என்ற ஒரு திரைப்படம் அண்மையில் ஒரு சகோதரி எடுத்திருந்தார். அதனூடாக நானும் அதற்கு அதை போயிருந்ததால உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். மலைய மக்களுக்கு இன்னும் முகவரி இல்லை என்பது ஒரு பெரிய பிரச்சனை. என்னுடைய மாஸ்டர்ஸ் தீசிஸ் அதான், முதுநிலை பட்ட படிப்பின் தீசிஸ் எவ்வளவு பெருசா இருக்கும். அதனை ஒரு சகோதரி ஒரு குறும்படமாக எடுக்கும் போது சமகால சமூகத்துக்கு போகிற வேகமும்
உணர்வும் வித்தியாசமானது. அப்படி ஒரு திரைப்படம். எனவே இதில் பேசப்படுகின்ற விடயத்தை சமகாலத்துக்குரிய அந்த தொழில்நுட்பத்தோடு ஒரு எண்ணிமைப்படுத்தி டிஜிட்டல் மயப்படுத்தி செய்ய வேண்டிய பொறுப்பு சமகால கிரியேட்டர்ஸ்க்குரியது. அது மலையகத்தை சார்ந்தவராகத்தான் இருக்க வேண்டும் என்பதில்லை. அந்த சிவப்பெட்டி எடுத்த சகோதரி நவயுகா நினைக்கிறேன், அவர் ஒரு திரைப்படத்தை அவர் மலையகத்தை சேர்ந்தவர்கள். ஆனால் அந்த சப்ஜெக்டை அவர் எடுத்து ஒரு குறும்படமாக தயாரிக்கிறார். எனவே நான் ஏற்கனவே சொன்னது போல சக சமூகங்களிலிருந்தும் வருகின்ற கிரியேட்டர்ஸ் இந்த கண்டென்ட்ஸ். எனவே எங்களை பொறுத்த வரைக்கும் என்னுடைய தொழில் சார்ந்து சொன்னால் நாங்கள் தருவதெல்லாம் இன்புட்ஸ், உள்ளீடுகள். இதனை வெளியீடுகளாக மாற்ற வேண்டிய அவுட்புட்ஸாக வர வேண்டியது அடுத்த கிரியேட்டர்ஸ் பொறுப்பு. அவுட்கம்மை உருவாக்க வேண்டியது. அதுல ஒரு அவுட்புட் மட்டும் இல்லையே. ஒரு திரைப்படம் வந்துட்டு அந்த திரைப்படத்தின் ஊடாக அந்த முகவரி இல்லாத பிரச்சனை பேசப்படுமாக இருந்தால் முகவரியை பெற்றுக் கொடுப்பது என்பது இன்னொரு முக்கியமான விஷயம். அது அடுத்த கட்ட செயற்பாட்டாளர்களின் வேலை, ஆக்டிவிஸ்ட் அவங்களோட வேலை. நாங்கள் ஒரு செயற்பாட்டாளர் இருந்தாங்க, ஒரு கட்டத்தில் ஒரு செயற்பாட்டாளராக வரோம். எனவே இந்த வருங்காலத்தில் வரக்கூடிய கிரியேட்டர்ஸ் அண்ட் ஆக்டிவிஸ்ட் கண்டென்ட் உருவாக்குனர்களுக்கும் வடிவமைப்பாளர்கள் அல்லது கலை இயக்குநர்கள் அப்படிலாம் நாங்கள் சொல்லலாம், அவர்களதும் அதுக்கு அடுத்ததாக செயற்பாட்டாளராக அரசியல் தொழிற்சங்க இயக்க வடிவ செயற்பாட்டாளர்களின் கையில் தான் இந்த நாங்கள் பேசுகின்ற இதுவரை நேரம் பேசுகின்றவற்றின் தொடர்ச்சி தங்கி இருக்கிறது. அவர்கள் பொறுப்பில் தான் நான் இப்போது கையளிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியினூடாக நான் கையளிக்கிறேன் அடுத்த தலைமுறையினருக்கு. நீங்கள் உங்களது சூழலோடு, புறச்சூழலோடு, கண்டெக்ஸ்ட் என்று சொல்லுவோம், அந்த காலச்சூழலோடு இந்த விடயங்களை பொருத்தி முன்கொண்டு செல்லுங்கள். அது மட்டும்தான் சாத்தியமான வழின்னு நினைக்கிறேன். நிச்சயமாக நீங்க சொன்ன மாதிரி இப்ப இருக்கிற தலைமுறையினருக்கு அவங்க சார்ந்த விஷயங்களை பேசுறதுக்கு இந்த இப்ப இருக்கிற சமூக ஊடம் ஒரு மிகப்பெரிய ஆயுதம் அப்படின்னு சொல்ல முடியும். உங்களை போன்றவர்கள் இலக்கியங்கள் ஊடாக பல விஷயங்களை விதைத்தவர்கள். எனவே அதை மற்ற இன்னும் இருக்கிற தலைமுறையினருக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னா இப்ப இருக்கிற சமூக ஊடகத்தை சரியான முறையில கையாண்டால் எங்கள் சமூகம் சார்ந்த விஷயங்களை நாங்கள் இன்னும் ஆழமாகவும் நல்ல புரிதலோடும் பேசக்கூடியதாக இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் நிறைய பேருக்கு இருக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு நாங்க முன்வைக்கின்ற ஒரு கோரிக்கை அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக மலையகத்துல உருவாகின்ற இலக்கியங்கள் எல்லாமே மலையகம் சார்ந்த விஷயங்களாக பேசப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் இருந்தாலும் கூட மலையகத்துல இருக்கிற பெண் எழுத்தாளர்களை பற்றி நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். அவங்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்கிறது? இந்த இலக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல பெண்களுடைய வருகை அல்லது பெண்கள் இலக்கியம் சார்ந்த விஷயங்களை படைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வம் எப்படி இருக்கிறது? அதை விட பெண்கள் மலையகம் சார்ந்த விஷயங்களை பேசுகின்ற போது அவர்களுடைய வடிவம், அதாவது இலக்கியத்தின் ஊடாக சொல்லப்படுகிற அந்த வடிவம் எப்படி இருக்கிறது? இந்த மாநாட்டின் ஒரு குறைபாட்டான அம்சத்தை எப்படியோ கண்டுபிடித்திருக்கு நான் நினைக்கிறேன். அதனாலதான் நீங்க பேசின விஷயங்கள்ல அந்த விஷயம் குறிப்பிடப்படாது. அது ஒரு எதேச்சையாக நடந்தது. நாங்கள் எல்லாம் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் பெண்களையும் இணைத்துக் கொண்டு நிகழ்ச்சிகளை நடத்துவதில் எல்லாம் சமைக்கிறோம். தவிர்க்க முடியாத வகையில் நான் நேரடியாக இந்த நிகழ்ச்சியோடு தொடர்பில் தமிழ்ச்சங்கத்தை போது இதில் ஒரு பெண் ஆய்வாளர் ஒரு கட்டுரையோ அல்லது பெண்கள் சார்ந்த விஷயங்களோ இல்லாமல் இருப்பது ஒரு குறைபாடு தான். அதை ஏற்றுக்கொள்ளவும் வேண்டும். நாங்கள் பகிரங்கமாக நிகழ்ச்சிக்கு முன்பதாகவே அதை ஏற்றுக்கொள்ளவும் வேண்டும். ஆனால் திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒன்றல்ல. அதை பற்றி நாங்கள் இந்த அறிவித்தல் வந்த பிறகு உரையாடினோம். சரியாக பொருத்தமாக அந்த நாளுக்கும் உரிய ஆட்களும் தலைப்பும் கிடைக்கவில்லை என்பதாக சொன்னார்கள். இதுதான் இந்த ஒட்டுமொத்தமாக தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய பலமும் பலவீனமும். பெண்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு பொருத்தமான கட்டத்தில் இருக்கின்ற தெரிவு செய்வதில் சில சிக்கல்கள் இருக்காது. நமது கலாச்சார பண்பாட்டு சூழலோடு இருக்கக்கூடிய பிரச்சனை அது என்னன்றதெல்லாம் விரிவா பேசலாம். மலையக நிலையிலே நீங்க கேட்ட கேள்வியோட வரும் இந்த நிகழ்ச்சி சார்ந்து விட்டு நல்ல மலையகத்தின் பலமான அம்சங்களில் ஒன்று, ஆண்களும் பெண்களும் அவர்களது இந்த சமூக உருவாக்க கட்டமைப்பில் சமமாக இயங்கி இருக்கிறார்கள் என்பது. அதற்கு மிகப்பெரிய உதாரணம் தான் மீனாட்சி அம்மை. நடேசையர் அந்த காலத்தில் பேசப்பட்ட அதே அளவுக்கு அவர்களுக்கு இணையாக மீனாட்சி அம்மையும் பேசப்பட்டிருக்கிறார். சும்மா பேசப்படவும் இல்லை. இவரது நாடகங்களுக்கு நடேசையர் நாடகங்களை உருவாக்குகிறார். இலங்கையின் முதலாவது அரசியல் நாடகமே அவர்தான். இலங்கை இந்திய தோட்ட தொழிலாளர்களின் அந்தர பிழைப்பு என்கின்ற நாடகம். அந்த நாடகத்திற்கு வருகின்ற பாடல்கள் முந்தெல்லாம் தெரிந்தானே உங்களுக்கு, தியாகராஜ பாதர பாடத்திலாம் நாடகமும் பாட்டும் சேர்ந்துதான் வரும். பாடல்கள் எல்லாவற்றையும் மீனாட்சி மீது எழுதியிருக்கிறார். அவரது புத்தகம் தனியான ஒரு புத்தகமாக 1941ஆம் ஆண்டே வெளிவந்திருக்கிறது. அந்த புத்தகத்துக்கும் எனக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது. அது ஹெட்டனிலே வெளிவருகிறது. இந்த மல்லிகை பூ தானே சரியான பேர். ஆனா என்ன பேர் கேட்டீங்கன்னா மல்லிகைப்பூன்னு தான் நான் சொல்லுவேன். மல்லிகைப்பூ சந்தி சொல்லுவோம். அது என்னன்னா மக்கள் மொழி. அந்த மக்கள் மொழி இந்தியாவில் கூட மல்லிகை என்று சொல்லுவார்கள். மல்லிகை வாங்கி தலையில வச்சுட்டு போறது. மல்லிகை பூ மனசை தொட்டு என்ற ஒரு பாட்டெல்லாம் மல்லிகை பூ என்று சொல்லப்படுவதில்லை.
அந்த புத்தகம் அச்சடிக்கப்பட்டு வெளியிடப்பட்ட இடம் மல்லிகைப்பூ என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நான் பாவிக்கிற அதே மொழி, நான் உண்மையிலே அதை பார்த்து நான் வைக்கல, பிறகு நான் மக்கள் மொழியில வைக்கணும்னு வச்சுக்கொண்டேன். அப்ப அந்த அம்மையார் தான் அந்த அடையாளத்தை எல்லாம் கொடுக்கிறார். அதற்கு பின்னரும் பல படைப்பாளர்கள் வந்திருக்கிறார்கள். இப்போ தூரத்து பட்சி என்கிற கோயிலம் சுப்பையா அவர்களின் நாவல், அந்த காலத்தில் நாவல் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு பிரமிளா பிரதீபன் எழுதியிருக்கக்கூடிய நாவல், இந்த ரப்பர், இந்த பாம் ஆயில் சம்பந்தப்பட்டு எழுதியிருக்கக்கூடிய ஒரு நாவல், இப்படி நாவல் ஆசிரியர்கள் வந்திருக்கிறார்கள். கவிஞர்கள் அந்த மீனாட்சி அம்மை வரிசையிலே பார்க்கின்ற போதும் கூட பல கவிஞர்களை நாங்கள் அடையாளப்படுத்தலாம். நுணுகலை ஸ்ரீ போன்ற மரபு கவிதை எழுதக்கூடிய கவிஞர்கள் இருக்கிறார்கள். அதே போல சிறுகதை ஆசிரியர்கள் பலர் அண்மையில் கூட ஒரு சுவிட்சர்லாந்தை தளமாக கொண்ட பெண்கள் ஊடறு என்கின்ற பெண்கள் அமைப்பினர் மலையக பெண் சிறுகதையாளர்களின் தொகுப்பை ஒரு 20 கதைகள் போன்ற உள்ள பெருந்தொகுப்பை வெளியிட்டார்கள். நானும் அதில் வெளியிட்டு வச்சு தமிழ்ச்சங்கத்தில் பெண்களை மட்டுமே வச்சு பேசலாம் வச்சு ஒரு வேலை செய்தோம். இது இப்படி ஒரு பக்கம் இருக்கிறது. பலவீனமான பக்கம் என்னவென்றால் தொடர்ச்சியின்மை ஒரு சிக்கல். இந்த பெண்கள் இந்த நிகழ்ச்சிகளுக்கு, இந்த மாதிரி விடயங்களுக்கு வரும் நேரம், பொது வேலைகளுக்கு வரும் நேரம், அது திருமணமோ அல்லது குழந்தை வளர்ப்போ, இப்படியான நமது பண்பாட்டில் அப்படி இல்லை. பெண்கள் தான் வளர்க்கணும், பெண்கள் தான் செய்யணும் என்று இல்லை. நமக்குள் வந்திருக்கிற பழக்க வழக்கங்கள் அவர்களது தொடர்ச்சி தன்மையை இல்லாமல் செய்வதன் காரணமாக இவ்வாறான பங்களிப்புகளில் அவர்கள் தொடர்ச்சியாக அடையாளம் காண்பது குறைவாக இருக்குது. ஆனால் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய ஊடகத்துறை எடுத்துக்கொண்டால் நிறைய பேர் பெண்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள், எழுதி கொண்டிருக்கிறார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் நான் தனிப்பட்ட முறையிலே நீங்கள் கேட்ட கேள்விக்கு சொல்வதென்றால், மலையகம் சார்ந்தோ மலையகம் சாராமல் இருக்கக்கூடிய பெண் செயற்பாட்டாளர்களுக்கு சொல்வதென்றால், இந்த மெயின் ஸ்ட்ரீமுக்கு வருவது, இந்த பொது நிற்க பரவலாக இருக்கக்கூடிய இது ஆண்மயப்பட்ட சமூகம் தானே, உலகமே அப்படித்தானே, மேல் டொமினன்ட் அப்படிதான் சொல்லுவோம். மேல் டொமினன்ட் தான் இது, ஆண்கள். இதில் ஒரு சற்று போராடாமல் நீங்க அந்த இடத்துக்கு வாரது கொஞ்சம் கஷ்டம்தான். அதில் எங்களை போன்ற திறந்த மனதுடைய இவர்களையும் உள்வாங்கி செல்ல வேண்டும் என்கின்றவர்களும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஏன் இந்த வேலையை ஒதுக்குறவர்களும் இருக்கிறார்கள். சரியான முறையில் அடையாளம் கண்டு அந்த இடங்களை நிரப்புவது என்பது மிக முக்கியமான விஷயம். எனவே எங்கேனும் இந்த மாதிரியான வாய்ப்புகள் நடைபெறுகின்ற போது, உரையாடல்கள் நடைபெறுகிற போது, அல்லது பொதுவெளி இருக்கிற போது, உங்களுக்கு சிறுகதை ஒன்று எழுத முடியுமா, கவிதை எழுத முடியுமா, அல்லது வேற ஏதேனும் படைப்புகள் செய்ய முடியுமாக இருந்தால் நீங்கள் சற்றே போராடி அந்த களத்தினை அடைய வேண்டும் என்பது ஒரு வேண்டுகோளாக நான் முன்வைக்கிறேன். அது சவால் நிறைந்ததுதான். அந்த சவாலை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். ஆனால் இந்த சமூகம் இவர்தான் இருக்குது, அந்த சவால் கட்டுடைக்கப்பட வேண்டியது, அந்த சவால்களை கடந்துதான் வர வேண்டும் என்கின்ற யதார்த்தத்தை உணர்ந்து கொண்டு அவர்கள் முன்வர வேண்டும். அவ்வாறு முன்வருபவர்களுக்கு நிச்சயமாக களம் இருக்கிறது. அத்தகைய களத்துக்கு வந்து செயற்படக்கூடியவர்கள் திரைப்படத்துறையில நான் அவதானித்திருக்கேன். குறுந்திரைப்படத்தில் அந்த ஏற்கனவே சொன்ன சகோதரி போல இன்னும் ஒரு சகோதரி பார்க்கிறேன். ஒரு நாளைக்கு தென்கொரியாவில் இருப்பார், பவதா, சரியாக பேரும் எனக்கு ஞாபகம் வரல, அடிக்கடி என்னோட தொடர்பு கொள்ளக்கூடிய ஒருத்தர் தான். லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருப்பார், எல்லா இடத்துலையும் இருக்கிறார். இவர் இந்த மலையக பின்புலத்தை கொண்ட, கொழும்பை தளமாக கொண்டு ஒரு சகோதரி தான். அவர் திரைப்படம் எடுத்து கொரியாலெல்லாம் போய் நிகழ்ச்சி நல்ல அவார்டெல்லாம் வாங்கியிருக்கிறார். அப்படி போராடி வந்து கொண்டிருப்பவர்களை நான் அவதானித்து சொல்லக்கூடியதாகத்தான் இருக்கிறது. எனவே நாவல் படைக்கப்பட்டிருக்கிறது மலையகத்திலிருந்து, சிறுகதைகள் எழுதப்பட்டிருக்கிறது பெண்கள் பக்கத்திலிருந்து, கவிதைகள் எழுதப்பட்டிருக்கின்றன. அவர்களிடம் தொடர்ச்சியை காணவில்லை என்பதுதான் நாங்கள் காணுகின்ற குறைபாடு. அந்த தொடர்ச்சியை உறுதி செய்கின்ற பட்சத்தில் இந்த சவால் மிக்க பயணத்தில் நீங்களும் சமபங்காளிகளாக இருக்க வேண்டும். இணைந்தெல்லாம் இல்ல, குமிழகளே எல்லாம் இல்ல, சமபங்காளிகளாக இருக்க வேண்டும். அதற்காக வாழ்த்தி வரவேற்கிறேன். இருக்கின்ற இந்த யாரான நடைமுறை சிக்கல்களை நீங்கள் பொறுத்து கொண்டு அதனோடு இணைந்து பயணிக்க வேண்டும். நீங்கள் மலையகத்தை சார்ந்தவர், மலையகம் சார்ந்த இலக்கியங்களை படைக்கிறதுல உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். மலையகத்திலிருந்து உருவாகின்ற இலக்கியவாதிகள் எல்லாருமே எங்களுடைய தேசத்தை பற்றி, எங்களுடைய வாழ்வியலை பற்றி நாங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லி ஆர்வம் இருக்கு. ஆனால் மலையகம் சார்ந்து அல்லாதவர்கள் மலையகம் சார்ந்த விஷயங்களை பேசும்போது ஒரு மலையகத்தவர் அல்லது மலையகம் சார்ந்த இலக்கியங்களை படைக்கின்ற ஒரு படைப்பாளியா உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? மிகுந்த மகிழ்ச்சி. சிறுகதை இந்த தொடக்கத்தை எடுக்கும் போதே தமிழ் சிறுகதைகளின் மன்னன் என போற்றக்கூடிய, பிதாமன்னன் போற்றக்கூடிய புதுமை பித்தனே மலையக சிறுகதை இருக்கிறார். அங்க இருந்தே நாங்க ஆரம்பிக்கலாம். இந்தியாவிலிருந்தே புதுமை பித்தன் மலையகத்தை சார்ந்து அவர் வந்த காலத்து கதையில் எழுதியிருக்கிறார். அதற்கப்பால் வடகிழக்கிலிருந்து வாழக்கூடிய பூர்வமாக கொண்ட தமிழ் எழுத்தாளர்கள் ஏதேனும் ஒரு காரணத்துக்காக மலையகத்தில் வாழ்ந்திருக்கக்கூடிய பல்வேறு படைப்புகள் இருக்கிறது. குறிப்பாக வைத்தியர்கள், அங்கு கடமையாற்றிய வைத்தியர்கள் முஸ்லிம்களும் இருக்கிறார்கள். இப்ப தி ஞானசேகரன் அவர்களே, புலோரியூர் சதாசிவம் அவர்களே, நாங்கள் முருகானந்தன் அவர்களை சொல்லுகின்ற போது ஜின்னா ஷரீப்தீன் அவர்களை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போல நீலா பாலன் போன்றவர்கள் எல்லாம் அங்கிருந்து இங்கு எழுதியிருக்கிறார்கள். பெனடிக் பாலன் மிக முக்கிய, அண்மையில் கூட இருந்திருக்கிறார். அவர் வடகிழக்கை சேர்ந்தவர். ஆனால் அவர் எழுதிய நாவல் எல்லாம் மலையகம் சார்ந்த நாவல்கள் பரவலாக எழுதப்பட்டிருக்கின்றன.
இந்த ஊடாட்டம் மிக முக்கியமானது, நடைபெற்று கொண்டிருக்கக்கூடியது. நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த பங்களிப்பை நாங்கள் பார்க்கின்ற போது அபரிமிதமான தங்கள் பங்களிப்பு பெனடிக்ட் பால்ல நாங்கள் மிக உச்சமாக மதிக்கின்றோம். அப்படியானவர்களை தனி வகையாகவே எடுத்து ஆய்வு செய்யப்பட்ட இலக்கியங்கள் எல்லாம் கூட இருக்கின்றன. நாங்கள் மலையக மண்ணின் மைந்தர்கள், மண்ணின் மைந்தரெல்லாம் மலையக படைப்புகள் என்கின்ற ஆய்வுகள் இருக்கின்றன. நீங்கள் இந்த கேள்வியை கேட்டதனால் எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கிறது, இந்த ஆய்வரங்கத்தில் கூட அப்படி ஒரு தலைப்பு வைத்திருக்கலாமோ என நான் நினைக்கிறேன். நன்றி, இதை ஞாபகம் ஊட்டியதற்கு. இன்னும் ஒரு ஆய்வரங்கம் நடக்கின்ற போது எவ்வாறு நாங்கள் தாயகம் திரும்பிய தமிழர்களை பேசுகின்றோமோ அதே போது மலையகத்தை நோக்கி வந்த பிற பகுதி எழுத்தாளர்களின் படைப்புகள், அது மலையகத்தில் செல்வாக்கு செலுத்தியிருக்கக்கூடிய விடயங்களை பற்றியெல்லாம் நாங்கள் இன்னும் ஒரு ஆய்வரங்கத்திலே நிச்சயம். அது கொஞ்சம் ஸ்பெஷலா நிச்சயமா என்ன அப்படி சொன்னா, எங்கள் சமூகத்தை பற்றி நாங்க பேசுறது, நாங்க எங்களுடைய வழியை புரிஞ்சு கொண்டு நாங்க பேசுவோம். ஆனால் பிற சமூகத்தவர்கள் எங்களுடைய வழியை புரிஞ்சு பேசுறாங்க அப்படின்னு சொன்னா அது எப்போதுமே இலக்கிய வட்டத்துல ஒரு மிகப்பெரிய அளவுல ஸ்பெஷலா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கிற விஷயம். எனவே இன்றைய நாள்ல இந்த ஆய்வரங்கம் பற்றி, இங்கே இந்த ஆய்வரங்கத்துல சமர்ப்பிக்கப்படுகின்ற கட்டுரைகள் பற்றி தானே நிறைய விஷயங்களை எங்களுடைய தொலைக்காட்சிக்கு நேரடியாக வருகை தந்து பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. கடைசியா நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க, அதை விட யாரையெல்லாம் இன்வைட் பண்ண நினைக்கிறீங்க? நான் ஏற்கனவே நிகழ்ச்சி இடையிலேயே அதை சொல்லிக் கொண்டு வந்தாலும் கூட மீண்டும் நிறைவாக கொழும்பு தமிழ்ச்சங்கத்துக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் நேரடியாக இந்த நவம்பர் 15 குடியுரிமை பறிப்போடு நேரடியாக தொடர்படாத போதும் கூட அந்த தினத்தை தெரிவு செய்து கொண்டு இப்படி ஒரு தேசிய இனம் பற்றிய இப்படி ஒரு பரந்துபட்ட உரையாடலை செய்வது, அதுவும் தலைநகரிலே செய்வது, அதற்காக 2 நாட்களை ஒதுக்கிக் கொள்வது என்பது மிகப்பெரிய பொருட்செலவு. அதனை கொழும்பு தமிழ்ச்சங்கம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. எனவே அவருக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும். அதே போல இவ்வாறான நிகழ்ச்சிகளின் ஊடகங்கள் உங்களுக்கும் நாங்கள் நன்றி தெரிவிக்க வேண்டும். இவை எல்லாம் செய்வதற்கு காரணமே இந்த சமூகம் சார்ந்த உரையாடல் வழி உருவாக்கப்பட வேண்டும். எனவே அதனை அந்த சமூகத்தினரும் சமூகத்தின் ஆர்வலர்களும் ஏற்றுக்கொண்டு அந்த மாநாட்டுக்கு வருகை தந்து அதற்கு பங்களிப்பு செய்கின்ற போதுதான் அது உண்மையான விளைவை அடைய முடியும். எனவே என்னுடைய வேண்டுகோள் என்பது அந்த வெள்ளிக்கிழமைக்கு முன்பதாக, சனிக்கிழமைக்கு முன்பதாகவே இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பப்படும் என நினைக்கிறேன். இதன் ஊடாகவும் இந்த அறிவித்தல் ஊடாகவும் பொதுவாக கிடைக்கப்பெறுகின்ற போது இந்த ஆய்வரங்குக்கு உங்களது பங்களிப்பின் ஊடாக, உங்களது வருகையின் ஊடாக, குறிப்பாக காஸ்ட்ரோ கேட்டுக்கொண்டதன்படி தமிழ்ச்சங்கத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளிலே காணப்படுகின்ற குறைபாடுகளில் ஒன்று, அங்கெல்லாம் வயது போனவர்கள் தான் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்காங்க. நானே நிறைய போவேன், நான் எந்த லிஸ்ட்ல இருக்கேன்னு தெரியாது. ஆனால் மேடைய சபையை பார்த்தா நிறைய வயது போனவர்கள் தான் இருப்பார்கள். இது வர வேண்டியவர்கள் இளையவர்கள். எனவே இந்த அழைப்பை நீங்கள் யாருக்கு மிக ஃபோக்கஸாக கேட்பீங்களா இருந்தா, குறிப்பாக கேட்பீங்களா இருந்தா, இளையவர்கள் வாருங்கள். கடந்த கால மலையகம் தொடர்பாகவும் சமகால மலையகம் தொடர்பாகவும் அந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் பேசுகிறார்கள் அல்லது ஆய்வு செய்தவர்கள் பேசுகிறார்கள். அவை அவர்களுக்கானதல்ல, எதிர்கால உங்களுக்கானது. எதிர்காலத்தில் நீங்கள் பார்க்க போகின்ற படைக்கப் போகின்ற படைப்புகளாக இருக்கட்டும், செயற்பட போடுகின்ற செயற்பாடுகளாக இருக்கட்டும், நடத்தப் போகின்ற அரசியலாக இருக்கட்டும், அதற்கான அடிப்படைகளை இந்த நாள் நிகழ்வுகள் பெற்றுக் கொடுக்கின்றன. அதனை பெற்றுக்கொண்டு முன் செல்ல வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. எனவே இளையவர்களை அழைக்கிறேன். நிச்சயமாக இளம் தலைமுறையினர் உங்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஓப்பனான ஒரு அழைப்பாக தான் இதை நீங்க எடுத்துக்கொள்ளணும். உங்கள் வாழ்வியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உங்களுடைய வாழ்க்கை முறை சம்பந்தப்பட்ட விஷயங்களை நல்ல புரிதலோடு நீங்க எதிர்பார்க்கிறீங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமாக இலக்கியங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு உந்து சத்தியம் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அதற்கு இந்த மாநாடு ஒரு மிகப்பெரிய வலி சேர்க்கும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன். எனவே இன்றைய நாள் எங்களுடைய கலையகம் உங்களுடைய மாநாடு தொடர்பான நிறைய விஷயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. இந்த மாநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதோடு நின்று விடாமல் இன்னும் நிறைய விஷயங்களை கொழும்பு தமிழ்ச்சங்கம் மூலமாக, உங்களுடைய இலக்கிய வட்டங்கள் மூலமாக, இலக்கியம் சார்ந்தவர்கள் மூலமாக நீங்க நடாத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியின் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களோடு இணைந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. நன்றி.